வணக்கம், இது உங்கள் டாப் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக நமது டாப் ஐஏஎஸ் அகாடமி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா யூகேன் அப்படிங்கிற ஒரு தேர்வை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதில் யூகேன் டெஸ்ட் 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டிலாம் நீங்கள் எக்ஸாம் எழுதிப்பீங்க. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 5 சரியா, அதாவது யூகேன் டெஸ்ட் நம்பர் 3ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 5க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு சிலபஸ் வச்சுருக்காங்க. யூனிட் 5ல் உங்களுக்கு என்னென்ன பாடங்கள் இருக்குது அப்படின்னா எக்கனாமிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் 2 பாடங்கள் வந்து இருக்குது. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 50 கேள்விகள் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 50 கேள்விகள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த எக்கனாமிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து யூனிட் 5குள்ளே வந்து இருக்குது. ஸோ அதில் மொத்தமாக 150 கேள்விகள் இருக்குது. அதில் எக்கனாமிக்ஸில் வந்து ஒரு 80 கேள்விகளும், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70 கேள்விகளும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து யூனிட் 5ல் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்து இருக்கக்கூடிய அந்த 70 கேள்விகளுக்கான 70 கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மாணவர்கள் எல்லாருமே இந்த எக்ஸ்ப்ளனேஷனை ஃபுல்லாக பாருங்கள். கட்டாயமாக உங்களுக்கு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா குரூப் 1 எழுதக்கூடிய எக்ஸாமுக்கு வரக்கூடிய குரூப் 1க்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே உள்ள போகலாம். ஸோ முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனோட இந்த தேர்வில் முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ கேள்வியை பாருங்கள். ஸோ வாசிங்க, என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற பாருங்கள். புதுமை பெண் திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள பெண் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை எவ்வளவு காலத்திற்கு வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்க, புதுமை பெண் திட்டம் பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த இதில். ஸோ புதுமை பெண் திட்டத்தில் தகுதியுள்ள பெண் மாணவர்களுக்கு, ஸோ மாணவிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து எவ்வளவு காலத்துக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தாகணும். முதல்ல புதுமை பெண் திட்டம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்குவோம் சரியா. ஸோ 1989ல் ஸோ முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் திருமண நிதியுதவி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வராரு சரியா. இதில் ஏழை பெண்களுக்கு திருமண நிதியுதவி வழங்குவதற்கான திட்டங்களை வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2022ல் உங்களுக்கு என்னவா மாறுது அப்படின்னா உயர்கல்வி திட்டமாக மாற்றப்பட்டிருக்குமா. ஸோ இந்த அடிப்படையில் 2022 செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி புதுமை பெண் திட்டத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ புதுமை பெண் திட்டம் அப்படின்னா என்ன? ஸோ ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஸோ அரசு பள்ளிகளில் படித்து, சரி எங்கே அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து அவங்க கல்லூரிக்கு வரப்ப, ஆனால் பெண்கள் வந்து கல்லூரிக்கு வரப்ப மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னா என்ன புதுமை பெண் திட்டம். ஸோ புதுமை பெண் திட்டத்தோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிற பேரில் தான் நமக்கு வந்து அழைக்கிறாங்க. ஸோ இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா செப்டம்பர் 5, 2022லையும். அதே மாதிரி இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன, யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளிகளில் படித்து அவங்க கல்லூரிக்கு வரப்ப மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டமாக தொடங்கி வைக்கிறாங்க சரியா. பின்னாடி இந்த திட்டம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. எங்கே சார் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கும் இதை கொண்டு தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி விரிவுபடுத்துகிறாங்க. அப்படிதான் 2024ல் ஸோ அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்தவங்களுக்கும் இதை வந்து விரிவுபடுத்துகிறாங்கம்மா, எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, இந்த திட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டிகிரி படிக்கிற வரைக்குமே அவங்களுக்கு என்ன அப்படின்னா மாதம் 1000 ரூபாய், அவங்க டிகிரி படிக்கிற வரைக்குமே என்ன அப்படின்னா அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வந்து இந்த திட்டத்தில் நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து மாணவிகளுக்கு. இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2024ல் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஸோ இந்த திட்டத்தை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புதுமை பெண் திட்டத்தை வந்து தமிழ் புதல்வன் அப்படிங்கிற பேரில் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து தொடங்கி வைக்கிறாங்க. ஸோ அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த 2 திட்டங்களும் ஏறக்குறைய ஒன்று தான். ஸோ நிதி உதவி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபா, அதில் புதுமை பெண் திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண் மாணவிகளுக்கும், அதேமாதிரி இது தமிழ் புதல்வன் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாணவர்களுக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த உதவித்தொகைகளை 1000 ரூபாயை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த வகையில் டிகிரி படிக்கிற வரைக்கும். ஸோ இப்போ ஆப்ஷனில் பார்ப்போம், அவர்களின் உயர்கல்வி காலம் முழுவதும் சரியா, அவங்க டிகிரி என்ன படிக்கிறாங்களோ அது வரைக்குமே இந்த இது உண்டு. சரி, அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து ஏவா தான் இருக்கணும். ஸோ மற்ற ஆப்ஷனையும் பார்ப்போம். கல்லூரியின் முதல் ஆண்டில் மட்டும் கிடையாது, கல்லூரியோட முதல் ஆண்டில் மட்டும் அவங்க கொடுக்க போவது கிடையாது. அப்போ இது தப்பு.
மாணவிக்கு 21 வயது பூர்த்தியாகும் வரை. அப்படிலாம் கிடையவே கிடையாதுமா. இந்த திட்டத்தில் அப்படி கிடையவே கிடையாது. நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கல்லூரி படிக்கிற வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்ல வராங்க. அப்போ நம்ம வந்து கல்லூரிக்கு சேர்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டார்டிங்கில் இருந்து அவங்க 5 வருஷம் படித்தாலும் சரி 3 வருஷம் படித்தாலும் சரி அவங்களுக்கு என்ன உண்டு அப்படின்னா இந்த 1000 ரூபா தொகை உண்டு. இதில் வயது தகுதி அப்படிங்கிறத கொடுக்கல. பாடத்திட்டத்தின் கால அளவை பொருட்படுத்தாமல் அதிகபட்சம் 3 ஆண்டுகள்மா. அதிகபட்சம் 3 ஆண்டுகள்னா கிடையாது, 4 வருஷமும் கொடுக்குறாங்க. இன்ஜினியரிங் படிப்புலாம் 4 வருஷம் இருக்கு. இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டுனா உங்களுக்கு கூடவே வரும். அந்த வகையில் இதுக்கு வந்து 3 ஆண்டுகள் அப்படிங்கிறது எதையும் ஃபிக்ஸ் பண்ணவே கிடையாது. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் வந்து ஏமா. ஸோ அவர்கள் உயர்கல்வி படிக்கும் காலம் வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னா இந்த 1000 ரூபா நிதி உதவியை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். இதில் என்னென்ன இப்போ எக்ஸ்ட்ரா பார்த்துருக்கோம் அப்படின்னா புதுமை பெண் திட்டத்தோட தொடங்கப்பட்ட தேதியை வந்து பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க, மாணவிகளுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. இப்போ என்ன இருக்குது அப்படின்னா அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகளுக்கும் அதை வந்து விரிவுபடுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதை எப்போ அப்படின்னா 2024 விரிவுபடுத்துறாங்க. அதே மாதிரி 2024 ஆகஸ்ட் 9 தமிழ் புதல்வன் திட்டம் வந்து மாணவர்களுக்காக 1000 ரூபா கொடுக்கிற திட்டம் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அந்த திட்டம் வந்து தொடங்கும் போதே அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6th இருந்து 12th வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு கல்லூரி வரப்ப அவங்களுக்கு மாதம் 1000 ரூபா. சரியா, அவங்க உயர்கல்வி படித்து முடிக்கிற வரைக்குமே இந்த 1000 ரூபா உண்டு அப்படிங்கிறத பார்க்குறோம். சரியா, ஸோ அப்போ முதல் கேள்விக்கான ஆன்சர் வந்து ஏ. சரி, இப்போ 2வது கேள்விக்கு போயிடுவோமா. ஸோ அதாவது 102வது கேள்விக்கு போயிடும். ஸோ 102வது கேள்வி என்னன்னு பாருங்க. பெட்டி பச்சாவோ பெட்டி பதாகோ திட்டம் பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. ஸோ இந்த திட்டம் பற்றி பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இந்த திட்டம் இந்தியாவில் குறைந்து வரும் குழந்தை பாலின விகிதத்தை சரி செய்யும் நோக்கத்தை கொண்டுள்ளது. ஸோ அதாவது சைல்டு செக்ஸ் ரேஷியோ, குழந்தை பாலின விகிதம் இருக்கு இல்லையா, அந்த குழந்தை பாலின விகிதத்தை எப்படியாவது அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த திட்டத்தை கொண்டு வரோமா. ஏற்கனவே இந்த குழந்தை பாலின விகிதம்லாம் வந்து கம்மியாயிட்டு இருக்கு. அப்போ இந்த திட்டத்தை அதிகப்படுத்தணும், இந்த குழந்தை பாலின விகிதத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இந்த பெட்டி பச்சாவோ பெட்டி பதாகோ அப்படிங்கிற திட்டம் வந்து கொண்டு வராங்க. இது தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் அப்படிங்கிற திட்டமா. ஸோ இந்த திட்டம் எப்போ சார் தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்னா 2015 சரியா, ஜனவரி 22 அன்னைக்கு இந்த திட்டம் தொடங்கி வைக்கிறாங்க. ஸோ எங்கே சார் தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஹரியானா மாநிலம் பானிபட் அப்படிங்கிற இடத்துல தொடங்கி வைக்கிறாருமா. ஸோ ஹரியானா உத்தரப்பிரதேசத்துலலாம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாலின விகிதம், குழந்தை பாலின விகிதம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த இதனால அவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஹரியானாவில் இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைப்பார். இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா குழந்தை பாலின விகிதத்தை வந்து அதிகப்படுத்துவது. அதே மாதிரி இந்த பாலின பாகுபாடு இருக்கு, ஆண்கள் பெண்கள் இந்த மாதிரியான பாலின பாகுபாட்டை வந்து தடுக்கிறது. அதே மாதிரி கல்வி வேலைவாய்ப்பு இந்த இடங்கள்லாம் வந்து பெண்களோட பங்களிப்பை வந்து அதிகப்படுத்துவது. இந்த நோக்கத்துக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னா பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் அப்படிங்கிற திட்டமா. ஸோ இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்ம பார்ப்போம். இந்த திட்டம் இந்தியாவில் குறைந்து வரும் குழந்தை பாலின விகிதத்தை சரி செய்யும் நோக்கத்தை கொண்டுள்ளது. ஸோ கரெக்ட் தான். இப்போ இந்த திட்டம் அடிப்படையில் இது கரெக்ட். ஓகே, தமிழ்நாட்டில் இந்த திட்டம் முதலில் விழுப்புரம் மாவட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கான். தவறு. சரியா, விழுப்புரம் மாவட்டம் கிடையாது. ஏன் அப்படின்னா குழந்தை பாலின விகிதம் எங்க கம்மியா இருக்கோ அந்த மாவட்டங்கள்ல தான் இதை வந்து முதல்ல ஃபோக்கஸ் பண்றாங்க. அந்த வகையில இது வந்து கடலூர் மாவட்டத்துல தான் தமிழ்நாட்டில் முதல்ல இந்த திட்டம் வந்து தொடங்கி வைக்கப்பட்டிருக்கும். சரியா, ஸோ விழுப்புரம் மாவட்டம் கிடையாது, கடலூர் மாவட்டத்தில் தான் முதல்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க. ஏன்னா இங்கே வந்து குழந்தை பாலின விகிதம் வந்து 896 இருக்கும், ரொம்பவே கம்மி. ஸோ அதனால தான் இந்த திட்டத்தை வந்து எங்கே தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் வந்து தொடங்கி வைக்கிறாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு, 2வது ஸ்டேட்மெண்ட் சரி அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். சரி, அதுக்கு அடுத்து வந்து பார்ப்போமா என்ன அப்படிங்கிறத பாரு. இந்த திட்டம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் மற்றும் சுகாதார குடும்ப நல அமைச்சகம் ஆகியவற்றால் கூட்டாக செயல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகமும் மத்திய சுகாதார அமைச்சகமும் சேர்ந்து தான் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறாங்க. அந்த வகையில் 1வது ஸ்டேட்மெண்ட்டும் 3வது ஸ்டேட்மெண்ட்டும் சரி, 2வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. இதில் ஆன்சருக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. 1, 2 சரி, 3 தவறுன்னு ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்கான். பியில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 3 சரி, 2 தவறுன்னு கொடுத்துருக்கான். அப்போ பி தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஸோ 1, 3 சரியா இருக்கு, 2 வந்து தப்பா இருக்கு. ஆப்ஷன்
சியை பார்த்தீங்க அப்படின்னா 2 3 சரின்னு சொல்லியிருக்கான், 2 இங்கே வந்து தப்பாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியாச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல 2 3 தவறுன்னு சொல்லியிருக்கான், சரியா? ஸோ இந்த இடத்துல 3 வந்து சரியாக தான் இருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம். அப்போ எந்த ஒரு ஆப்ஷனுமே இதுக்கு செட் ஆகல மற்றதெல்லாம். ஸோ எந்த ஆப்ஷன் மட்டும்தான் செட் ஆகும் அப்படின்னா பாம்பே மட்டும்தான் செட் ஆகிருக்கு, பி மட்டும்தான் செட் ஆகிருக்கு. 1 3 சரி, 2 வந்து தவறு அப்படிங்கிறத பார்க்குறோம், சரியா? ஸோ இந்த வகையில் 102வது கேள்வி முடியுது. அடுத்து 103வது கேள்விமா, பின்வருவனவற்றுள் எந்த கூற்று சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றுள் எந்த கூற்று வந்து சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 103வது கேள்வி. ஸோ ஆப்ஷன்ஸ் பாரு. ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டம் 1985ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது அப்படிங்கிறத சொல்லியிருக்கான். சரி, ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டத்தின் தலைமையகம் ஜெனீவாவில் அமைந்துள்ளது. அடுத்து 3வது, UNDP மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை ஆண்டுக்கு 2 முறை வெளியிடுகிறது. இது சி. அடுத்து டி ஆப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா முதலாவது மனிதவள ஐக்கிய நாடுகள் மனித மேம்பாட்டு அறிக்கை 1990ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படிங்கிறது சொல்லியிருக்கான். சரி, இது 4 ஆப்ஷனை கவனிங்க. ஸோ முதல்ல ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு திட்டம், அதாவது UNDP அப்படிங்கிற நிறுவனம், சரியா? எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1965ல் நியூயார்க்கில் ஸ்டார்ட் பண்ணுறாங்கம்மா. இது ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நியூயார்க்கில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 193 நாடுகள் இப்போ கரண்ட்டில் இதில் உறுப்பு நாடுகளாக இருக்காங்க. 193 நாடுகள் வந்து UNDPயில் வந்து உறுப்பு நாடுகளாக இருக்காங்க. இந்த UNDP தான் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை அப்படிங்கிற அறிக்கையை 1990ல் வந்து வெளியிடுது அப்படிங்கிறத பார்க்குறோம். மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை 1990ல் வந்து UNDP தான் வந்து வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அந்த வகையில் ஸோ UNDP வந்து துவங்கப்பட்டது 65. ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டம் 1985ஆம் ஆண்டு நிறுவப்பட்டதுன்னு கொடுத்துருக்கான். ஸோ 85 கிடையாது, 65. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து பாருமா, ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டத்தினின் தலைமையகம் ஜெனீவாவில் அமைந்துள்ளது. ஜெனீவா அப்படிங்கிறது தப்பு. ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா நியூயார்க்கில் இருக்குது. ஜெனீவா அப்படிங்கிறது தப்பு, நியூயார்க்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து UNDP மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை ஆண்டுக்கு 2 முறை வெளியிடுகிறது. ஸோ இது வந்து தப்புமா. ஸோ ஆண்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த UNDP வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். 2 முறை கிடையாது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா 2025ல் வந்தது, இன்னும் 26க்கு இன்னும் வரவே இல்லை. ஸோ இனிமேல் வந்து வரும். ஸோ ஆண்டுக்கு ஒரு வாட்டியோ இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ தான் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா விட்டுட்டு இருக்கான். அந்த வகையில் ஆண்டுக்கு 2 முறை அப்படிங்கிறது தப்பு. அடுத்து முதலாவது ஐக்கிய நாடுகள் சபையின் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை 1990ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது கரெக்டாக தான் இருக்கு. ஸோ அப்போ அந்த வகையில் இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து டி. அப்போ 103வது கேள்விக்கு வந்து டி அப்படிங்கிறத பார்க்குறோம், டெல்லி. ஓகேவா? அடுத்து 104வது கேள்வி அப்படியே பாருங்க. நீதி கட்சியின் சாதனைகள் குறித்து பின்வரும் அவற்றுள் எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீதி கட்சியோட சாதனைகளில் எது தவறு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தவறானதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏல பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கியிருக்காங்க. பியில் 1000 விலக்கு பகுதியில் உள்ள பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பணியாளர் தேர்வு வாரியம் உருவாக்கப்பட்டிருக்கு. சித்திரவதை ஆணையம் ஒழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீதி கட்சியின் சாதனைகள் அப்படின்னு பார்க்குறப்ப நீதி கட்சி எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணாங்க? 1916 நவம்பர் 20ல் தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிற பேர்ல ஆரம்பிக்கிறாங்கம்மா. தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிற பேர்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நீதி கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இது நீதி கட்சியோட பத்திரிகையான ஜஸ்டிஸ், ஆங்கில பத்திரிகையான ஜஸ்டிஸ் நல்ல பிரபலம் அடைஞ்சதுனால இந்த கட்சிக்கு எப்படி பேர் வைக்கிறாங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. நீதி கட்சி அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யறாங்க. அந்த வகையில நீதி கட்சி அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ 1920 எலெக்ஷன்ல வின் பண்ண நீதி கட்சி, சரியா, அரசாங்கத்தை அமைக்கிறாங்க. நீதி கட்சியோட நிறைய திட்டங்கள் வந்து செயல்பாட்டுக்கு இது முதல் வகுப்பு வாரி அரசாணையா இருக்கலாம். இன்னைக்கு மதிய உணவு திட்டம், சத்துணவு திட்டத்தோட அடித்தளமே எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா நீதி கட்சியில இருந்து ஆரம்பிக்குது. அந்த வகையில பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கியிருக்காங்க. ஸோ 1921ல் பெண்களுக்கு வாக்குரிமை, தேர்தலில் பங்கேற்கக்கூடிய உரிமையை அளித்து சட்டம் நிறைவேற்றியிருக்காங்க நீதி கட்சி. ஓகே, அதே மாதிரி 1000 விலக்கு பகுதியில் உள்ள மதிய உணவு திட்டம், செய்யா, மதிய உணவு திட்டத்தை அப்போதைய சென்னை மாநகராட்சியோட மேயர் செய்யா பி தியாகராயர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா மதிய உணவு திட்டத்தை வந்து தொடங்கி வைக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ அப்போ அந்த வகையில் இதுவும் நீதி கட்சியோட சாதனைகள்ல ஒண்ணுதான். அடுத்து பணியாளர் தேர்வு வாரியம் உருவாக்கியிருக்காங்க. ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு வந்து உருவாக்கியிருக்காங்க. 1924ல் ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அந்த வகையில் இது எல்லாமே கரெக்ட். ஆனால் லாஸ்ட்ல இருக்கிற சித்திரவதை ஆணையம் முடிக்கப்பட்டது, இது வந்து எதில் வரும் அப்படின்னா நீதி கட்சியில் வராது. ஸோ இதில் எது தான் வரும் அப்படின்னா மெட்ராஸ்
நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று படிப்போம் ஐஎன்எம்ல. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று படிப்போம் ஐஎன்எம்லையும் யூனிசிக்ஸ்லையும். ஸோ என்ன வருஷம் அப்படின்னா 1852 நில உடைமையாளர்களாலையும் அதே மாதிரி வணிகர்களாலையும் துவங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்ன அப்படின்னா இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். இவங்களோட சாதனைகளில் ஒன்று தான் என்ன அப்படின்னா சித்திரவதை சட்டம், சித்திரவதை ஆணையம்லாம் ஒழிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அந்த வகையில் நீதி கட்சியோட சாதனைகளில் பொருந்தாதது தவறானது எது தான் அப்படின்னா சித்திரவதை ஆணையம் ஒழிக்கப்பட்டது. இது எதுக்கு வரும் அப்படின்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனுக்கு வரும். ஸோ ஞாபகம் வச்சுக்க, இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து டெல்லி. 104க்கு வந்து டெல்லி அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து 105வது கேள்விமா, 105வது கேள்வி. சரி, கூற்று ஒரு காரணம் கேள்வி. சரியா, கூற்று என்னன்னு பாருங்க. ஸோ கூற்று வந்து தமிழ்நாட்டின் மழைக்காலமான வடகிழக்கு பருவக்காற்று பின்னடையும் பருவக்காற்று அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். ஸோ கரெக்டு தாம்மா, வடகிழக்கு பருவக்காற்றை பின்னடையும் பருவக்காற்று அப்படின்னு அழைக்கிறோம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று இருக்கு இல்லையா, இது போய் தான் பின்னாடி நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழையா நமக்கு வந்து பொழியுது. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து பின்னடையும் பருவக்காற்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கோரியாலிசிஸ் அப்படிங்கிற வினை மூலமா நமக்கு வந்து அந்த காற்று திரும்பியும் நம்ம தமிழ்நாட்டுக்கே வடகிழக்கு பருவமழையா வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வகையில இதை வந்து பின்னடையும் பருவக்காற்று அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப இது கரெக்ட். அடுத்து காரணம் பாருமா, இந்த பருவக்காற்றானது திரும்பி வரும் தென்மேற்கு பருவக்காற்றின் ஒரு பகுதியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கான். கரெக்ட் தான். இங்க போற தென்மேற்கு பருவக்காற்று மறுபடியும் திரும்பி வடகிழக்கு பருவக்காற்று நமக்கு வந்து பருவமழையை கொடுக்கறதுனால இதுக்கு பேர் வந்து பின்னடையும் பருவக்காற்று அப்படிங்கிறோம். அதோட ஒரு பகுதி தான். அப்ப கூற்றும் சரி காரணமும் சரி. காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் அப்படிங்கிறத பார்க்குறோம். காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஆப்ஷன்ல பாருங்க, ஆப்ஷன் ஏல தான் சரியான விளக்கம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கான். சரியா, அப்ப கூற்று காரணம் இரண்டும் சரி. சரியா, காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் 105வது கேள்வி. சரி, அடுத்து 106வது கேள்விமா. பின்வரும் திட்டங்களை கால வரிசையை வரிசைப்படுத்துக. சரியா, பின்வரும் திட்டங்களோட கால வரிசைப்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கான். என்னென்ன திட்டங்கள் இருக்கு அப்படின்னா டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண திட்டம் அப்படிங்கிற திட்டம் வந்து இருக்கு. டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் விதவை மறுமண திட்டம் வந்து இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்புறம் ஈவேரா மணியம்மை நினைவு ஏழை விதவை மகள்களுக்கான திருமண நிதி உதவி திட்டம். சரியா, ஏழை விதவை மகள்களுக்கான திருமண நிதி உதவி திட்டம். ஸோ இது வந்து விதவை மறுமண திட்டம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனாதை பெண்களுக்கான ஆதரவற்ற பெண்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கான திருமண நிதி திட்டம் ஒன்று இருக்கு. கலப்பு திருமண நிதி உதவி திட்டம் இருக்கு. மொத்தம் 4 திருமண நிதி உதவி திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ யார் யார் பேர்ல இருக்குன்னு பாருங்க. விதவை மறுமணம் வந்து தர்மாம்பாள் அம்மையார் பேர்ல இருக்கு. விதவை மறுமணம் வந்து தர்மாம்பாள் அம்மையார் பேர்ல இருக்கு. ஏழை பெண்களுக்கான ஏழை விதவை மகள்களுக்கான திருமண நிதி உதவி திட்டம் வந்து ஈவேரா மணியம்மையார் பேர்ல இருக்கு. சரியா, கலப்பு திருமணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியோட பேர்ல இருக்கு. அன்னை தெரசா அப்படிங்கிறது ஆதரவற்ற பெண்களுக்காக. ஆதரவற்ற பெண்கள்னா யார் சார்? அப்பா அம்மா இல்லாம ஆர்பனேஜ்லாம் வளர்வாங்களா, அவங்களுக்கான ஒரு நிதி உதவி திட்டம் வந்து இருக்கு. ஸோ இதை கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக அப்படிங்கிறத கேட்டிருக்கான். ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சரை வந்து நீ இயர்களாக ரொம்ப தேடி அலைய தேவையில்ல. நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்டோட பாலிசி நோட், கொள்கை விளக்க குறிப்பு அப்படின்னு சொல்லுவாங்களா, பாலிசி நோட். ஆனால் பாலிசி நோட்ல இருந்து இதுக்கான விடைகளை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த வகையில் அப்படியே இந்த பிடிஎஃப் பாருங்க. பாலிசி நோட்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பிடிஎஃப் பாருங்க. சரி, திருமண நிதியுதவி திட்டங்கள். சரியா, மொத்தம் 4 திருமண நிதியுதவி திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி கலப்பு திருமண நிதியுதவி திட்டம். ஸோ இது வந்து எங்க அப்படின்னா சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட். சரியா, சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட் இது. இந்த பாலிசி நோட்ல பாருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி கலப்பு திருமண நிதியுதவி திட்டம். சரியா, ஸோ இந்த பாலிசி நோட்ல நம்ம என்னென்னலாம் கத்துக்கலாம்னு பாருங்க. சமுதாயத்தில் காணப்படும் ஜாதி வேறுபாட்டினை அகற்றிடவும். சரியா, ஜாதி வேறுபாடுகளை நீக்கவும். அதுக்கடுத்து சமத்துவத்தை வந்து ஊக்குவிக்கவும். சரியா, சமத்துவத்தை வந்து ஊக்குவிக்கவும். திருமண நிதி உதவி திட்டம் அப்படிங்கிறது தொடங்கியிருக்காங்க. கலப்பு திருமண நிதி உதவி திட்டம் தொடங்கியிருக்காங்க. எப்போ அப்படின்னா 1968. ஸோ இங்கேயே இயரும் இருக்கு. சரியா, 1968 அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதில் என்ன நோக்கம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. சமூகத்தில் இருக்கக்கூடிய ஜாதி வேறுபாடுகளை நீக்கிறது, சமத்துவத்தை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க. அப்போ முத்துலட்சுமி ரெட்டியோட திட்டம் வந்து எப்போ அப்படின்னா 1968 அப்படியே நம்ம இங்கே வந்து எழுதிடுவோம். சரியா, 1968 முத்துலட்சுமி ரெட்டி கலப்பு திருமண நிதி உதவி திட்டம் 1968. அடுத்து பார்ப்போமா, அடுத்து பாரு இந்த பிடிஎஃப் அடுத்து பாரு. ஸோ இதில் திட்டம் 1னா என்ன, திட்டம் 2னா என்ன, இது எக்ஸ்ட்ராவும் உங்களுக்கு வந்து உச்சவரம் மூலம் நமக்கு சொல்லியிருப்பான். அடுத்து 2வது திட்டம் பாருமா, டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண திட்டம். சரியா,
தர்மாம்பாளமையார் விதவை மறுமண திட்டம். சரியா, கைம்பெண்களோட நிதி உதவியை அதிகப்படுத்துவதற்காகவும் கைம்பெண்கள் வந்து பாகுபாடுகளை நீக்கிறதுக்காகவும் கைம்பெண்களுக்கு எதிரான பாகுபாடுகளை நீக்கிறதுக்காகவும் அவங்களோட உரிமைகளை மறுபடியும் கொண்டு வரதுக்காகவும் என்ன பண்றாங்க அப்படின்னா 1975 இந்த கைம்பெண் திருமண நிதியுதவி திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. தர்மாம்பாளமையார் விதவை மறுமண திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து கொண்டு வராங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1975 கொண்டு வராங்க. அப்ப விதவை மறுமண திட்டம் வந்து 1975 அப்படியே பாரு. சரியா, விதவை மறுமண திட்டம் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வச்சிருக்கான் 1975 இருக்கு. சரியா, 1975 இருக்கு. அடுத்து வேற என்ன திட்டம் இருக்கான்னு பார்ப்போமா? அந்த பிடிஎஃப்ல அப்படியே பாரு. 3வது திட்டம் பாருங்க. ஈவேரா மணியம்மையா நினைவு ஏழை விதவை மகள் திருமண நிதியுதவி திட்டம் அப்படிங்கிறத பார்க்குறோம். விதவை மகள்களுக்கான திருமண நிதியுதவி திட்டம். ஏழை கைம்பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட பொண்ணுங்களுக்கு திருமணம் நடக்கிறப்ப அவங்களுக்கு திருமண நிதியுதவி வழங்குறதுக்காக நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த ஈவேரா மணியம்மையார் திருமண நிதியுதவி திட்டம் வந்து இருக்குது. எந்த வருஷம் தொடங்கியிருக்காங்க அப்படின்னா 1982 தொடங்கியிருக்காங்கம்மா. ஸோ 1982 வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் விதவை மகளுக்கான திருமண நிதியுதவி திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1982. கடைசியில் அன்னை தெரசா ஆதரவற்ற பெண்களுக்கான அனாதை பெண்கள்னு கொடுத்துருக்கான். இந்த வார்த்தையை நீங்கள் ஆதரவற்ற பெண்கள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். திருமண நிதியுதவி திட்டம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டம் பாருங்கம்மா. ஸோ 4வது திருமண நிதியுதவி திட்டம் அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்கள் திருமண நிதியுதவி திட்டம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த வகையில் ஆதரவற்ற பெண்கள் வந்து சமூகத்தில் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் அவங்களோட திருமண செலவுகளை உதவி செய்யறதுக்காகவும் இந்த திட்டம் வந்திருக்கு. இந்த திட்டம் எப்போ தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்னா 1985 தொடங்கி வைக்கிறாங்க. சரியா, 1985 இந்த திட்டம் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாலிசி நோட்டில் தான் இந்த இயர் வந்து தெளிவாக கொடுத்துருக்கான். ஸோ இந்த பாலிசி நோட்டை வச்சு நம்ம கிளைம் பண்ணும்போது மார்க்கும் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து கிடைக்கிறதுக்கு கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் 4 திருமண நிதியுதவி திட்டங்கள் இருக்குது. அதுக்கான விடைகளை நம்ம பார்த்துருவோமா. இப்போ காலவரிசைப்படி வரிசைப்படுத்தும். ஃபர்ஸ்ட் பாருங்க, இதில் எது ஃபர்ஸ்ட் வரப்போகுது? முத்துலட்சுமி ரெட்டி திட்டம் தான் 68 இருக்குது. அப்போ இதை தான் ஃபர்ஸ்ட் வரணும். அப்போ 4 ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கு அடுத்து பாருமா, ரெண்டாவதாக என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1975 இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா டாக்டர் தர்மாம்பாளமையார் நினைவு விதவை மறுமண திருமண நிதியுதவி திட்டம் இருக்குது. மறுமண நிதியுதவி திட்டம் இருக்குது. அது 75. அப்போ 1 சரியா, 4 1. அதுக்கடுத்து 82 வருது. ஸோ ஈவேரா மணியம்மை விதவை மகள்களுக்கான திருமண நிதியுதவி திட்டம். விதவை மகள்களுக்கான திருமண நிதியுதவி திட்டம் 82. ஸோ அப்போ இது வந்து 2. லாஸ்ட்டாக வந்து அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண நிதியுதவி திட்டம். ஸோ அப்போ 3. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 4 1 2 3. ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏலேயே கொடுத்துருக்காங்க. 4 1 2 3 அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து ஏலேயே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் அப்போ 106வது கேள்விக்கு வந்து ஏ அப்படிங்கிறத பார்க்குறோம். சரியா, ஸோ ஏ. அடுத்து 107வது கேள்விமா. 107வது கேள்வி பாரு. கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை தேர்வு செய்க. சரியா, தவறான இணை எது அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ அதில் ஆப்ஷன் ஏல கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் இருக்கு, 1967 நாகப்பட்டினம். ஓகே. வளநாடு கருப்பு மான்கள் சரணாலயம் 1987 தூத்துக்குடி. ஓகே. மலையணில் சரணாலயம் 88 விருதுநகர். சரியா. கங்கை கொண்டான் புள்ளிமான் சரணாலயம் 2007 அரியலூர். சரியா. இப்போ இந்த இடத்துல எது சரி எது தப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஸோ இதில் வந்து தவறானது கேட்குறானா, உனக்கு பெரிய அளவில் நீங்கள் வந்து என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா அரியலூர் பெரம்பலூர் இந்த கரைவெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவைகள் சரணாலயம் மட்டும் இருக்கும். ஸோ அதை வச்சு இதுதான் தப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கெஸ் பண்ணிடலாம். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு இதுக்கான ஆன்சரை எப்படி சார் தேட முடியும் அப்படின்னா, ஒன்று நம்மளோட இது இருக்குல்ல, அதாவது நம்மளோட யூனிட் 5 புக் இருக்குல்ல, அதில் இந்த டேபிள் காலம் வந்து இருக்கும். ஸோ பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குது, விலங்குகள் சரணாலயம், பறவைகள் சரணாலயம் விலங்குகள் சரணாலயம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். இதை தாண்டி ரொம்ப முக்கியமான ஒன்று ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட்மா. அப்படியே பாரு, வனவிலங்கு சரணாலயங்கள் அப்படியே இருக்கு. சரியா. ஸோ அப்படியே பாரு இதில் என்ன இடத்துல இருக்கு, எந்த வருஷம் அதை வந்து தொடங்கினாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ முதுமலை அப்படிங்கிறது நீலகிரி மாவட்டத்தில் 1940 தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். சரியா. முதுமலை வந்து நீலகிரி மாவட்டத்தில் 1940. முண்டந்துறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் 1962 தொடங்கியிருக்கான். கோடியக்கரை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 1967 கோடியக்கரை. ஸோ கோடியக்கரை வந்து ஆப்ஷனில் இருக்குது. அப்படியே பாருங்க, கோடியக்கரை வந்து ஆப்ஷனில் இருக்குது. ஸோ கோடியக்கரை வந்து 1967 நாகப்பட்டினம். அப்போ கோடியக்கரை வந்து சரி. சரியா, கோடியக்கரை வந்து சரி அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே.
அப்போ எது தவறானதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த வகையில் அடுத்து பார்ப்போமா, கோடிக்கரைக்கு அப்புறம். ஸோ அப்படியே பாருமா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் கோயம்புத்தூர்ல இருக்கு. களக்காடு சரணாலயம் வந்து திருநெல்வேலி தென்காசியில் இருக்கு. 1976 தொடங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து வல்லநாடு வெள்ளிமான் சரணாலயம் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் வல்லநாடு இருக்கு. ஸோ 1987 வல்லநாடு வந்து ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க. 1987. ஸோ வல்லநாடு அப்படியே பாரு. வல்லநாடு கருப்பு மான்கள் சரணாலயம் 1987 தூத்துக்குடி மாவட்டம். சரியா, அப்போ இதுவும் சரியாக தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். பியும் சரியாக தான் இருக்குது. சரியா, அதுக்கடுத்து மலை அணில் சரணாலயம் அது வந்து விருதுநகர் மாவட்டம் தான். இயர் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோமா. சரி, ஸ்ரீவில்லிபுத்தூர் சாம்பல் நிற அணில் சரணாலயம் விருதுநகர் மாவட்டம் 1988 அதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 88 ஓகே, 88 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க விருதுநகர் மாவட்டம். அப்போ இதுவும் சரியாக தான் இருக்குது. ஸோ நம்ம கெஸ் பண்ண மாதிரியே டி தான் தப்பு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து டி. அப்போ கங்கை கொண்டான் எங்கே தான் சார் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோமா. கங்கை கொண்டான் எங்கே தான் இருக்குது. அப்போ பாலிசி நோட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேள்வி வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, அப்படியே பாருமா, கங்கை கொண்டான் எங்கே இருக்குன்னு பாரு. கங்கை கொண்டான் புள்ளிமான் சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு. சரியா, நீ கங்கை கொண்ட சோழபுரம்னா அரியலூர் போவ. அரியலூர் வந்து கங்கை கொண்ட சோழபுரம், கங்கை கொண்டான் கிடையாது. ஸோ கங்கை கொண்டான் புள்ளிமான் சரணாலயம் வந்து திருநெல்வேலி மாவட்டம், அங்கே அரியலூர்னு கொடுத்ததுன்னா என்ன வருஷம் அப்படின்னா 2013. சரியா, 2013. அங்கே இயர் என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போமா. கேள்வியில் என்ன இயர் கொடுத்துருக்கானா 2007 கொடுத்துருக்கான். அப்போ இயருமே தப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ தவறான ஒன்று வந்து டி தான் அப்படிங்கிறத பார்த்துருக்கோமா. ஸோ இந்த சரணாலயங்கள் பாருங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட்லேயே பறவைகள் சரணாலயம் இருக்குது, விலங்குகள் சரணாலயம் இருக்குது. எல்லாத்த பற்றியுமே நமக்கு வந்து டீட்டெயிலாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை ஒரு கிளான்ஸ் என்ன பண்ண அப்படின்னா எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லா பாலிசி நோட்டையும் ஒரு வாட்டி படிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கும். சரியா, ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அடைக்கிறதுக்கு பாலிசி நோட் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். சரி, இப்போ அடுத்த கேள்விக்கு போவோம். ஸோ அந்த வகையில் 107வது கேள்விக்கு டி ஆன்சர் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அடுத்து 108வது கேள்வி அப்படியே பாருமா. தமிழ்நாட்டில் பல்லுயிர் பாரம்பரிய தளம் மற்றும் அவை அமைந்துள்ள மாவட்டங்கள் பற்றி இணைகளை கவனி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பல்லுயிர் பாரம்பரிய தளம் ஸோ தமிழ்நாட்டில் 3 இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்னா அரித்தாப்பட்டி மதுரையில் 2022 அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா, 2022 அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டுடைய முதல் பல்லுயிர் பாரம்பரிய தளம் வந்து அரித்தாப்பட்டி தான். ஏன்னா சமணர் படுகைகள் இருக்கும். சரியா, ஏராளமான பறவைகள் வாழக்கூடிய ஒரு இடமா இருக்கும். காசம்பட்டி காடுகள் திண்டுக்கல் மாவட்டத்தில், இது 2025 அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நாகமலை வந்து 2025. ஸோ எல்லாமே சரிதான். அப்போ பல்லுயிர் பாரம்பரிய இதுக்கு இணைகள் வந்து 3மே சரி. சரி, மேற்கூறிய இணைகளில் எத்தனை சரியாக பொருந்தியுள்ளது? 3மே சரி. ஒரு இணை மட்டும் சரி, 2 இணைகள் சரி, 3 இணைகளும் சரி. 3 இணையும் சரி அப்படிங்கிறதான் பார்க்குறோம். சரியா, இங்கே வந்து லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, எந்த இணையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். எல்லாமே சரியாக தான் பொருந்திருக்கு. அந்த வகையில் 108வது கேள்விக்கு ஆன்சர் வந்து சி. சரியா, 108வது கேள்விக்கு ஆன்சர் வந்து சி. அடுத்து வந்து 109வது கேள்விமா. தாய் மாணவர் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாதத்தின் 2வது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை முதியோர் இல்லங்களுக்கு, சரியா, முதியோர்கள் அவங்களோட இல்லங்களுக்கு அத்தியாவசிய பொது விநியோக திட்ட பொருட்களை விநியோகிக்கப்படுகின்றன. ஸோ வீடுகளுக்கே போய் தாய் மாணவர் திட்டம் அடிப்படையில் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கும் அதே மாதிரி முதியோர்களுக்கும் ரேஷன் கடை பொருட்களை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழே முதியோர்களுக்கு அவர்களின் இருப்பிடங்களுக்கே சென்று ரேஷன் பொருட்களை வழங்குவதற்கான வயது வரம்பு குறைக்கப்பட்டிருப்பதாக சரியா தமிழ்நாடு அரசு அண்மையில் அறிவித்தது. அந்த வயது வரம்பு என்ன அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு திட்டம் வந்து என்ன அப்படின்னா தாய் மாணவன் திட்டம் அப்படிங்கிறது வந்து ஆகஸ்ட் மாதம் 12 2025 தொடங்குறாங்கம்மா. ஆகஸ்ட் 12 2025 தாய் மாணவன் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து தொடங்குறாங்க. இந்த தாய் மாணவன் திட்டம் அடிப்படையில் நமக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கும் இல்லங்களுக்கே போய் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரேஷன் கடை பொருட்களை கொடுக்கலாம். அவங்களோட அலைச்சல் வந்து மிச்சம். ஸோ அந்த இதுக்காக இந்த திட்டத்தை வந்து கொண்டு வராங்க. அந்த திட்டத்தில் இப்போ சமீபத்தில் ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா இந்த வயது 70 வயது முதியோர்கள் இருக்காங்களே இதை வந்து இப்போ என்னவா குறைச்சிருக்காங்க அப்படின்னா 60 வயதாக குறைச்சிருக்காங்கம்மா. சரியா, 70 வயது வர 60 வயதாக வந்து குறைச்சிருக்காங்க. அந்த 60 வயது தான் அண்மையில் குறைக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவிச்சாங்க. அந்த வயது வரம்பு என்ன, குறைக்கப்பட்ட வயது வரம்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 60 ஆண்டுகள்.
ஸோ ஆரம்பத்தில் திட்டம் தொடங்கும் போது 70 ஆண்டுகளுக்கு மேலே உள்ள முதியோர்களுக்கு தான் வீட்டுக்கு போய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ 60 வயசு. ஸோ வயசை கம்மி பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, முதியோர்களுக்கு வந்து 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வீட்டிலேயே வந்து ரேஷன் கடை பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ தாய்மானவன் திட்டம் வந்து தொடங்கப்பட்டது ஆகஸ்ட் 12 அப்படிங்கிறத பார்க்குறோம். தாய்மானவன் திட்டம் வந்து தொடங்கப்பட்டது ஆகஸ்ட் 12, செகண்ட் சாட்டர்டே அண்டு சண்டேல இந்த விஷயம் வந்து நடக்கும். சரியா? ஸோ ஆகஸ்ட் 12 அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, 109வது கேள்வி. அடுத்து 110. பரிமாண வறுமை குறியீட்டை கணக்கிடுவதில் சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம் ஆகிய பரிமாணங்களுக்கு இடையே என்னென்ன அளவீடுகள் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ எல்லாத்துக்குமே 3ல் ஒரு பங்கு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். எல்லாத்துக்குமே 3ல் ஒரு பங்கு அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்குமே சிம்பிள் தான். அவர் வந்து பாருங்கள். ஸோ என்னென்ன அப்படின்னா கல்வி, சுகாதாரம், வாழ்க்கை தரம் 3ல் ஒரு பங்கு. ஆப்ஷனில் எங்கே இருக்குது? 2ல் ஒரு பங்கா? கிடையாது. ஆப்ஷனே இங்கே வந்து கிடையாது. 2ல் ஒரு பங்குன்னு ஆரம்பிக்கிறான், இங்கேயே கிடையாது. அப்போ 3ல் ஒரு பங்கு. சரியா? சுகாதாரத்துக்கு 3ல் ஒரு பங்கு, கல்விக்கு 3ல் ஒரு பங்கு, வாழ்க்கை தரத்துக்கு. ஸோ அப்போ இதுதான் கரெக்டாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் வந்து சி. பல்பரிமாண வறுமை குறியீட்டுக்கு ஆப்ஷன் வந்து சி அப்படிங்கிறத பார்க்கணும். 110வது கேள்வி. அடுத்து 111வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் யாரால் கீழ்கண்ட சட்டங்கள் இயற்றப்பட்டன? பின்வருவனவற்றில் யாரால இந்த சட்டங்கள் வந்து இயற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. 111வது கேள்விக்கு சென்னை நகர குத்தகைதார பாதுகாப்பு சட்டம் 1955 காமராஜர் அவர்கள் கொண்டு வந்திருப்பார். சரியா? சென்னை நகர குத்தகைதார பாதுகாப்பு சட்டம். சரி, தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1958 முதல்ல காமராஜர் அவர்கள் வந்து கொண்டு வந்திருப்பாரு. நில உச்சவரம்பு சட்டம் 1962 காமராஜர் அவர்கள் வந்து கொண்டு வந்திருப்பாரு. நில உச்சவரம்பு சட்டம் அடிப்படையில் 5 நபர்கள் இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு அதிகபட்சமா 30 ஏக்கர் லேண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாருமா. அதிகபட்சம் 30 ஏக்கர் அப்படின்னு சொல்லி நில உச்சவரம்பை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த வகையில் இது 3மே சொன்னது யார் காலத்தில் அப்படின்னா காமராஜர் காலத்தில். அப்போ 111வது கேள்விக்கு வந்து பாம்பே. 111க்கு வந்து பாம்பே அப்படிங்கிறத பார்க்குறோம். சரியா? அடுத்து 112வது கேள்வி. 112வது கேள்வி அப்படியே பாருமா. திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் இந்தியாவின் முதல் தேவாங்கு பாதுகாப்பு மையம் மார்ச் 2026 தொடங்கி வைக்கப்பட்டது. ஸோ தேவாங்கு மையத்தை இது கரண்ட் அஃபேர்ஸில் வந்து கேட்டிருக்கான். ஸோ தேவாங்கு மையத்தை வந்து மார்ச் 2026 தொடங்கி வைக்கிறாங்க, தேவாங்கு பாதுகாப்பு மையம். ஸோ இந்த வருஷத்துக்கான பாலிசி நோட் வந்து இன்னும் வரல. கண்டாயமாக இந்த ஒரு விஷயம் வந்து இந்த வருஷத்துக்கான பாலிசி நோட்டில் அப்டேட் ஆகும். ஸோ இப்போ தான் சிஎம் விஜய் சார் வந்து உங்களுக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் மாதம் பட்ஜெட் தாக்கல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பாலிசி நோட் அப்டேட் பண்ணுறப்ப கட்டாயமாக இந்த டேட்டா வந்து அதில் அப்டேட் ஆகிருக்கும். ஸோ பார்த்துக்குங்க. அதே மாதிரி கடவுர் தேவாங்கு சரணாலயம் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் வாழ்விட மறுசீரமைப்பு, சமூக விழிப்புணர்வு ஆகியத்தை வலுப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு உயிருள்ள ஆய்வகமாக அய்யலூர் ஆய்வகம் செயல்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கான். ஸோ இதுவும் கரெக்ட் தான். அப்போ கூற்று காரணத்துக்கான சரியான விளக்கமும் கூட. ஸோ 112க்கு ஏ அப்படிங்கிறத பார்க்குறோம். 112க்கு ஏ அப்படிங்கிறத பார்க்குறோமா. ஸோ இப்போ 113வது கேள்விக்கு போயிடலாம். ஸோ 113வது கேள்வி என்ன அப்படின்னா தோழி விடுதி திட்டம் ஜூலை 2023 அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டது. ஜூலை 2026 அடிப்படையில் எத்தனை தோழி மகளிர் விடுதிகளுக்கான பணிபுரியும் மகளிருக்காக இந்த விடுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 25 தோழி மகளிர் விடுதிகள் வந்து இருக்குது. சரியா? அதாவது பணிபுரியும் பெண்களுக்கான நிறுவனம் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தோழி அப்படிங்கிற மகளிர் விடுதிகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அப்படியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எதில் வரும் அப்படின்னா சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட்டில் வந்து வரும். அப்படியே பாருங்கள். தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதி நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்குது. ஸோ இந்த நிறுவனத்துக்கு பேர் தான் என்ன அப்படின்னா தோழி விடுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. இந்த நிறுவனம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா தோழி விடுதிகள் வந்து கட்டித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரியா? இந்த நிறுவன சட்டம் 2013 அடிப்படையில் இந்த நிறுவனம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். சரியா? ஸோ அந்த வகையில் பணிபுரியக்கூடிய மகளிருக்கு மேம்படுத்துவதற்காகவும் அவங்களுடைய தொழில் முறையில் அவற்றை செயல்படுவதை வந்து அவங்கள நல்லா செயல்படணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவும் இந்த விடுதிகள் வந்து துவங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குப்பா அப்படியே பாருமா. ஸோ விரல் ரேகை அடிப்படையில் பயோமெட்ரிக்கில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அட்டண்டன்ஸ் இருக்குது, தொலைக்காட்சி கண்காணிப்பு இருக்குது, சிசிடிவி கேமரா வந்து இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அப்புறம் கேமரா பாதுகாப்பு இருக்குது, அப்புறம் ஜென்செட் இருக்குது, அப்புறம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், கொதிகலன், தினசரி அறை பராமரிப்பு எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தோழி மகளிர் விடுதிகளில் இருக்குது. இது மூலியமாக பணிபுரியும் மகளிர் வந்து வெளியூர்களுக்கு வந்து அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா வேலை செய்ய முடியும். அவங்களோட கம்மியான ரேட்டில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த விடுதிகளை வந்து பயன்படுத்திக்க முடியும். ஸோ அந்த வகையில்
இந்த கேள்வி நம்ம பார்க்குறோம். மொத்தமாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா 25 இருக்குது அப்படிங்கிறத கரண்ட் டேட்டா அடிப்படையில் பார்க்குறோமா. 113. அடுத்து 114. நிதி ஆயோக்கின் 2026ஆம் ஆண்டுக்கான நிதி சுகாதார குறியீடு சரியா, அதாவது ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ். இது வந்து ஹெல்த் இண்டெக்ஸ் கிடையாது, சுகாதார குறியீடுகள் கிடையாது. இது வந்து என்ன அப்படின்னா நிதி எப்படி அவங்க கையாளுறாங்க, நிதி ஆரோக்கியம், அவங்க பணத்தை எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிக்கை. இந்த அறிக்கையில் ஒரு ஸ்டேட் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 4 வகையாக பிரிக்கிறாங்கம்மா. இந்தியாவோட ஸ்டேட் எல்லாத்தையும் 4 வகையாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு அச்சீவர்ஸ். ரெண்டாவது கேட்டகரி வந்து ஃப்ராண்ட் ரன்னர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. மூணாவது கேட்டகரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. நாலாவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆஸ்பிரண்டல் அப்படின்னு சொல்லி 4 வகையான கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஸோ இதில் அச்சீவர்ஸில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒடிசா இருக்கு, ஸோ அடுத்து கோவா இருக்கு, அடுத்து ஜார்க்கண்ட் இருக்கு. கோவா இருக்கு, ஜார்க்கண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒடிசா, கோவா, ஜார்க்கண்ட். ஸோ இது வந்து அச்சீவர்ஸ் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய முதல் 3 மாநிலங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கேட்டகரியில் என்ன சார் இருக்கு அப்படின்னா குஜராத், மகாராஷ்டிரா இந்த மாதிரி மாநிலங்கள் எல்லாமே ஃப்ரண்ட் ரன்னர்ஸ்ல இருக்கு. தமிழ்நாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபார்மர்ஸ்ல வருதுமா. அப்படிங்கிறத பார்க்குறோம். பீகார், தமிழ்நாடு இதெல்லாம் வந்து பெர்ஃபார்மர்ஸ்ல வருது. ஸோ அப்போ அந்த வகையில் இங்கே என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கான்னு பாருங்க. கோவா, பஞ்சாப், ஒடிசா, ஜார்க்கண்ட் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்கான். ஸோ அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பஞ்சாப் எங்கே சார் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரன்னர்ஸில் வருது. ஸோ அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வரப்போகுது ஒடிசா வந்து எங்கே இருக்குது அப்படின்னா 3ல் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு வந்து 3ல் இருக்குது ஒடிசா. அதுக்கு அடுத்து என்ன வர போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கோவா வரப்போகுது. அப்போ 3-1 ஆப்ஷன் எங்கே ஆரம்பிக்குது, 7 மட்டும்தான் ஆரம்பிக்குது. ஸோ 3-1 4-2. ஸோ அப்போ அந்த வகையில் 3 வந்து ஒடிசா இது ஃபஸ்ட்டு வரும். அதுக்கடுத்து வந்து கோவா செகண்ட் வரும், தேர்டு வந்து ஜார்க்கண்ட் வரும், 4வது தான் வந்து என்ன வரும் அப்படின்னா பஞ்சாப் வரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று. அடுத்து 115வது கேள்வி பாருமா. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. தொட்டில் குழந்தை திட்டம் சரியா, இந்த திட்டம் முதலில் கடலூரில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ தொட்டில் குழந்தை திட்டம் கண்டு கடலூர் கிடையாது. இதனால் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அடித்து துவச்ச கேள்வி, அடிக்கடி நமக்கு கேட்ட கேள்விகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1992 சேலம் மாவட்டத்தில் தொடங்கி வைக்கப்பட்ட ஒரு திட்டம் சரியா. பெண் சிசு கொலையை ஒழிக்கிறதுக்காகவும் பெண் குழந்தைகளோட பாலின விகிதத்தை அதிகப்படுத்துவதற்காகவும் அதேமாதிரி ஆதரவற்ற பெண் குழந்தைகளை வந்து பாதுகாக்கணும், என்ஜிஓக்கள் மூலமாக பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடையும் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் என்ன அப்படின்னா தொட்டில் குழந்தை திட்டம் அப்படிங்கிற திட்டம். ஸோ இது வந்து கடலூர் கிடையாது, சேலம் மாவட்டம். அப்போ 1வது ஆப்ஷன் தப்பு அப்படிங்கிறத எடுத்துடலாம். அடுத்து பெண் சிசு கொலையை ஒழிப்பதே இதன் முக்கிய நோக்கம் சரி. இந்த திட்டத்தின் முயற்சியால் குழந்தைகளுக்கான பாலின விகிதம் 2001 942ஆகவும் 2011 943ஆகவும் உள்ளது. அப்போ இதுவும் கரெக்டு. அப்போ 2, 3 சரி, 1 மட்டும் தப்பு சரியா. 2, 3 சரி, 1 மட்டும் தவறு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆப்ஷன் வந்து சியில் இருக்கு, 2, 3 சரி. அடுத்து 117வது கேள்வி. ஸோ போசன் 2.0 திட்டத்தின் முதன்மை பயனாளிகள் யார் சரியா. போசன் 2.0வோட முதன்மை பயனாளிகள் யார் அப்படிங்கிறத நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியே இந்த கேள்வி பாருமா. ஸோ குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், வளரிளம் பெண்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. 65 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் கொடுத்துருக்காங்க. அடுத்து வகுப்பு 1 முதல் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து அனைத்து வயது பிரிவுகளையும் சேர்ந்த வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் போசன் 2.0 அப்படிங்கிற திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ சார் ஆரம்பிக்கிறாங்க, 2021 ஆரம்பிக்கிறாங்கம்மா. போசன் 2.0 வந்து எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 2021 ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து வளரிளம் பெண்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க, பாலூட்டும் தாய்மார்கள் இருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே உள்ளடக்கிய திட்டம். அப்போ அந்த வகையில் ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது 15th ஃபினான்ஸ் கமிஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க பீரியட்ல செயல்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னா இந்த போசன் 2.0 அப்படிங்கிற திட்டம். போசன் 2.0 நியூட்ரிஷனுக்கான ஒரு திட்டம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 2021-22 மத்திய பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டமா, மத்திய பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம்.
சரியா? அப்போ அந்த வகையில் இந்த திட்டம் வந்து ரொம்ப முக்கியம். 116 அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, அடுத்து 117வது கேள்வி. டிஎன்விசேஃப் திட்டத்துடன் சேர்த்து 14 வயதுப்பட்ட சிறுமிகளுக்கான இலவச ஹெச்பிவி தடுப்பூசி செலுத்தும் மாநில அளவிலான திட்டத்தையும் தமிழ்நாடு அரசு தொடங்கியது. ஸோ ரெண்டு திட்டத்தையும் ஒன்றா தான் தொடங்கினாங்க. இந்த திட்டத்தின் தொடக்க கட்டத்தில் பின்வரும் மாவட்டங்கள் இடம்பெறவில்லை. ஸோ எது இடம்பெறலை அப்படிங்கிறது. ஸோ மொத்தம் 4 மாவட்டங்களில் ஹெச்பிவி வேக்சின் வந்து போடுறாங்க. என்னென்ன மாவட்டங்கள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திருவண்ணாமலை, அரியலூர், தர்மபுரி அண்ட் பெரம்பலூர் 4 மாவட்டங்களை தேர்வு செஞ்சு அதில் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு இந்த ஹெச்பிவி வேக்சின் வந்து போடுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் அரியலூர், தருமபுரி, நாமக்கல், பெரம்பலூர் இருக்குது. இதில் வந்து இல்லாத திருவண்ணாமலை மட்டும் இந்த இடத்துல மிஸ்ஸிங் பண்ணியிருக்காங்க. திருவண்ணாமலைக்கு பதிலாக இங்கே நாமக்கல் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் வந்து சி. 117க்கு ஆப்ஷன் வந்து சி அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அடுத்து தமிழ்நாடு. இதில் வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு திட்டம் கொடுத்துருக்கான் பாரு, டிஎன்விசேஃப். நம்ம கொஸ்டின் படிக்கும்போது வெறும் கேள்வியை மட்டும் பார்க்கக்கூடாது, அதில் என்ன இன்னொரு ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அந்த வகையில் டிஎன்விசேஃப் அப்படிங்கிற திட்டம் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு விமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி. தமிழ்நாடு விமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி அப்படிங்கிற திட்டம் தான் என்ன அப்படின்னா தமிழ்நாடு விசேஃப் அப்படிங்கிற திட்டம். ஸோ இந்த விசேஃப் அப்படிங்கிற திட்டம் வந்து வேர்ல்டு பேங்கோட நிதி உதவி மூலமா, சரியா, வேர்ல்டு பேங்கோட உலக வங்கியோட நிதி உதவி மூலமா இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த போறாங்க அப்படின்னு பார்க்குறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1185 கோடி செலவில் இந்த திட்டத்துக்காக நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். டிஎன்விசேஃப் அப்படிங்கிற திட்டம் தமிழ்நாடு விமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டமா, தமிழ்நாடு விமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி அப்படிங்கிறதுக்கான திட்டம். ஸோ இதே இதில் தான் ஹெச்பிவி வேக்சின் போடுறதுக்கான திட்டத்தையும் வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க. அப்போ 117க்கு சி அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, அடுத்து 118 அப்படிங்கிறத பார்ப்போமா. 118 அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ்நாட்டின் மிக குறைவான நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை எண் 785 நீளம் என்ன? ஸோ மதுரையில் இருந்து துவரங்குறிச்சி போகிற 38 கிலோமீட்டர், டி. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 118க்கு டி அப்படிங்கிறத பார்க்குறோமா. சரியா, அடுத்து 119வது கேள்வி. 119வது கேள்வி. நிலையான இ சேவை, சரியா, கட்டண அமைப்பின் அடிப்படையில் வருவாய்த்துறை சான்றிதழ்களை வழங்குவதற்காக ஒரு இ சேவை மையம் குடிமகனிடமிருந்து வசூலிக்கப்பட்ட அதிகபட்ச சேவை கட்டணம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வருவாய்த்துறை சார்ந்த சேவைகளுக்கு 60 ரூபா வசூலிக்கலாம். சரியா, ஸோ இது வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்மா. அதே மாதிரி சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 120 ரூபா வந்து பேமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த வகையில் 60 ரூபா பேமெண்ட் அப்படிங்கிறது வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு அவன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் கொடுத்துருக்கான். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா 60 ரூபா. ஆப்ஷன் ஏல 20 இருக்கு, பியில் வந்து 40 இருக்கு, சியில் 100 இருக்கு, டியில் வந்து 60. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து டி. 119க்கு டி அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து 120 சரியா, 120 பாருமா. தமிழ்நாடு மாநிலம் 2017ஆம் ஆண்டுக்கான மாநில திட்டக்குழுவின், சரியா, 2017 மாநில திட்டக்குழுவோட மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை வெளியிட்டது. ஸோ தமிழ்நாட்டில் 2017 தான், 2007ன்னு சொல்லிட்டேன், 2017 தான் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதுல பின்வரும் மாவட்டத்தின் சரியான கால வரிசையை தேர்வு செய்க. மனிதவள மேம்பாட்டு அறிக்கை அடிப்படையில முதல் 5 இடங்களை தேர்வு செய்ய சொல்லியிருக்கான். பிராக்கெட்லேயே முதல் 5 அப்படிங்கிறத கொடுத்துட்டான். அப்போ அந்த வகையில் எது 5 மாவட்டம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நல்ல ஞாபகம் வச்சுக்க, நமக்கு மனிதவள மேம்பாட்டில் ஃபர்ஸ்ட் இருக்க மாவட்டம் என்ன, கடைசியில் இருக்க மாவட்டம் என்ன, இது நமக்கு தெரிஞ்சாகணும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது கன்னியாகுமரி, லாஸ்ட் இருக்கிறது அரியலூர். இந்த 2 கொஸ்டின் ஞாபகம் வச்சிருக்கியான்னு பாரு. அந்த வகையில் முதல் 5 அப்படின்னா கன்னியாகுமரி தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ ஆப்ஷன் வந்து சியில் தான் கன்னியாகுமரி வச்சிருக்காங்க. மற்ற எதுவுமே நீ வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்க, இந்த பிடிஎஃப் பாரு, சரியா, இந்த பிடிஎஃப் பாரு. தமிழ்நாட்டோட ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் மொதல் 5 மாவட்டங்கள், டாப் 5ல் இருக்க மாவட்டங்கள், லாஸ்ட் 5ல் இருக்க மாவட்டங்கள் லிஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் 2017-18 அடிப்படையில். ஸோ அந்த வகையில் முதல் 5 மாவட்டங்கள் பாரு, கன்னியாகுமரி, விருதுநகர், தூத்துக்குடி, சென்னை, காஞ்சிபுரம். நல்லா ஞாபகம் வச்சுக்க, கன்னியாகுமரி, விருதுநகர், அடுத்து வந்து தூத்துக்குடி, சென்னை, அடுத்து காஞ்சிபுரம். சரியா, இந்த ஆர்டரில் இருக்கான்னு பார்த்துக்குவோமா. அந்த ஆர்டரை மட்டும் அப்படியே பாருமா. ஸோ சியில் வந்து கன்னியாகுமரி, விருதுநகர், தூத்துக்குடி, சென்னை, காஞ்சிபுரம்.
அப்போ சியில் வந்து ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். சி ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அப்படியே பாரு, அப்படியே லாஸ்ட் இருக்க மாவட்டங்களும் அப்படியே பாரு. அரியலூர் இருக்குது, பெரம்பலூர். அரியலூர் தான் இருக்கிறதுலே லாஸ்ட் 32வது மாவட்டம். 31 பெரம்பலூர், 30 வந்து தேனி, 29 வந்து விழுப்புரம் மாவட்டம் இருக்குது, 28 வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவாரூர் மாவட்டம் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு மனிதவள மேம்பாட்டு அறிக்கை அடிப்படையில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, அப்படியே பாருமா. அடுத்து கீழ்கண்டவற்றில் தவறான இணையை தேர்வு செய்ய தவறான இணை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படியே பாருமா. ஆப்ஷன் ஏல 38வது மாவட்டம் மயிலாடுதுறை, 37வது மாவட்டம் செங்கல்பட்டு, 36 ராணிப்பேட், 35 கள்ளக்குறிச்சி. செயல எது தவறான இணை, இன்கரெக்ட் பேர்னு கேட்குறாங்க. இன்கரெக்ட் பேர்னு கேட்குறாங்க. ஸோ அந்த வகையில் இன்கரெக்ட் பேர் அப்படியே செக் பண்ணிடுவோமா? அப்படியே பாருமா. இதே தமிழ்நாடு மாவட்டங்கள் லிஸ்ட்டு. ஆனால் ஞாபகம் வச்சுக்க, 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம் 7வது சட்ட திருத்தம் இருக்கு இல்லையா? அந்த 7வது சட்ட திருத்தம் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் வந்து 13 மாவட்டங்கள்மா. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் வந்து 13 மாவட்டங்கள். இந்த 13 மாவட்டங்கள்ல இருந்து இப்போ 25 மாவட்டங்கள் எக்ஸ்ட்ரா சேர்ந்து மொத்தம் 38 மாவட்டங்களாக மாறி இருக்கு. சரியா? இப்போ 2018 வரைக்கும் நமக்கு எப்போ இருந்துச்சு அப்படின்னா 32 மாவட்டங்கள் தான் கடைசியாக இருந்துச்சு. ஆனால் 2018க்கு அப்புறம் ஒரு 6 மாவட்டங்களை எக்ஸ்ட்ரா சேர்த்தாங்க. அந்த 6 மாவட்டங்கள்ல இருந்தால் இப்போ எனக்கு கேள்வி வந்திருக்கு. அந்த 6 மாவட்டங்கள்ல இருந்தால் இந்த கேள்வியே வந்திருக்கு. சரியா? 35, 36, 37, 38 என்னென்ன மாவட்டங்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சாவே நமக்கு போதும். ஸோ அந்த வகையில் இந்த பிடிஎஃப் பாரு. ஸோ நமக்கு 15ல இருந்துலாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை லாஸ்ட்டாக வருவான 6 மாவட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பாரு. ஸோ 33வது மாவட்டம் திருநெல்வேலியிலிருந்து தென்காசியை பிரிச்சிருக்காங்க. சரியா? 33வது மாவட்டம். அடுத்து பாருமா, 34வது மாவட்டம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கள்ளக்குறிச்சியை பிரிச்சிருக்காங்க. 34வது மாவட்டம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கள்ளக்குறிச்சியை பிரிச்சிருக்காங்க. அடுத்து 35வது மாவட்டம் வேலூர்ல இருந்து திருப்பட்டூரையும் வேலூர்ல இருந்து ராணிப்பேட்டையும் பிரிச்சிருக்காங்க. 35, 36. சரியா? அதுக்கு அடுத்து வந்து 37வது மாவட்டம் செங்கல்பட்டு அப்படிங்கிற மாவட்டம். 37வது மாவட்டம் செங்கல்பட்டு காஞ்சிபுரத்துல இருந்து பிரிச்சிருக்காங்க. ஓகே, அப்படியே பாரு. ஸோ 37 செங்கல்பட்டு, 38 மயிலாடுதுறை. அப்படியே பாருமா, இங்கே வர 38வது மாவட்டம் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டத்தை நாகப்பட்டினத்துல இருந்து பிரிச்சிருப்பாங்க. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம். அப்போ 37 கரெக்டாக இருக்கு, 38 கரெக்டாக இருக்கு. ஸோ அடுத்தடுத்த ஆப்ஷன்ல நமக்கு கரெக்டாக வந்து வச்சிருக்காங்க. 37, 38. அடுத்து 36. அதுக்கு அடுத்த டிஸ்ட்ரிக்ட் போவோமா? 36 பாரு. 36 என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டங்கள்ல இருந்து திருப்பத்தூர், ராணிப்பேட்டை 2 மாவட்டங்கள் இருக்கு. ஸோ அதை வச்சு நமக்கு வந்து பிரிச்சுக்கலாம். சரியா? ராணிப்பேட் கரெக்டாக தான் அதுவும் இருக்கு. அப்போ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே சரி. அப்போ விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து கள்ளக்குறிச்சி பிரிச்சாங்க. ஆனால் இதில் 35வது மாவட்டம் என்ன வரணும் அப்படின்னா திருப்பத்தூர் வரணுமா? சரியா? அப்போ அந்த வகையில் 34 தான் கள்ளக்குறிச்சி மாவட்டம். அப்போ இதில் தவறானது வந்து டெல்லி. சரியா? இதில் தவறானது டெல்லி. 121க்கு டெல்லி. சரி, அடுத்து பாருமா. 122 மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் மற்றும் நகராட்சி அலுவலகங்கள் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகங்கள் போன்ற முக்கிய இடங்களில் பிரீமியம் இ சேவை மையங்களை நிறுவவும் இயக்கவும் எந்த 2 பொதுத்துறை நிறுவனங்கள் சிறப்பாக செயல்படுகின்றன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எப்போவுமே இந்த அரசு அலுவலகங்களில், நகராட்சி அலுவலகங்களில் இ சேவை மையங்கள் இருக்குது. இதை அமைக்கக்கூடிய பொறுப்பு 2 நிறுவனங்கள் தான் இருக்குமா. ஸோ யாராட்ட இருக்குது அப்படின்னா டாக் டிவி, தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனமும் அடுத்து எல்காட் நிறுவனமும் சேர்ந்து அமைப்பாங்க. ஆப்ஷனில் எங்கே இருக்குது அப்படின்னா ஏல வச்சுருக்கான். எல்காட்டும் டாக் டிவி அப்படிங்கிற நிறுவனமும் இணைந்து வந்து இதை வந்து உருவாக்கி வச்சுருப்பாங்க. 122க்கு ஏ அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து 123வது கேள்விமா. 123வது கேள்வி அப்படியே பாருமா. அகத்தியர் மலை, ஏலகிரி மலை, வத்தல் மலை, மருதுவாள் மலை, செஞ்சி மலை. சரியா? இதெல்லாம் தருமபுரி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அடுத்து வந்து வேலூர், விழுப்புரம் அப்படிங்கிற மாவட்டங்களில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, அப்படியே பாரு. இதில் வந்து அகத்தியர் மலை திருநெல்வேலி, தென்காசி. ஸோ திருநெல்வேலி இருக்குது, அதனால அகத்தியர் மலை இதில் நம்ம இது பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்து வந்து 1க்கு 2 வர மாதிரி ஆப்ஷனில் பி, டி 2மே கொடுத்தேக்கான். அதுக்கு அடுத்து பாருமா, வத்தல் மலை, ஏலகிரி மலை ஒன்று இருக்குது, வத்தல் மலை ஒன்று இருக்குது, மருதுவாள் மலை ஒன்று இருக்குது, அடுத்து செஞ்சி மலை ஒன்று இருக்குது. செஞ்சி மலை வந்து விழுப்புரம் மாவட்டம். ஸோ அதுவும் நமக்கு ஈஸியாக வந்துடும். 5. அப்போ 2 லாஸ்ட்டுக்கு 5. சரி, அடுத்து வத்தல் மலை வந்து தர்மபுரி. வத்தல் மலை வந்து எங்கே அப்படின்னா தர்மபுரியில் வரும். வத்தல் மலை வந்து தர்மபுரியில் வரும். சரியா? அதுக்கடுத்து ஏலகிரி வந்து வேலூர் மாவட்டம் வரும். அதுக்கடுத்து மருதுவாள் மலை வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரும். ஸோ அப்போ பொறுத்துக்க நம்ம பார்த்துட்ருக்கோம்.
ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ என்ன ஆப்ஷனில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2, அதுக்கடுத்து ஏலகிரி மலை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வேலூரில் 4, சரியா. அதுக்கடுத்து வத்தல் மலை வந்து தருமபுரி 1, அடுத்து 3. அப்போ ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், 2, 4, 1, 3, 5. ஆப்ஷன் டியில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆப்ஷன் டியில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். 123க்கு டி. அடுத்து பாருமா 124. ஐக்கிய நாடுகள் சபை 2012 முதல் உலக மகிழ்ச்சி அறிக்கையை வெளியிட்டு வருகிறது. ஸோ கரெக்ட் தான். மார்ச் 20ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் உலக மகிழ்ச்சி அறிக்கையை வெளியிடுவாங்க. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டுக்கான உலக மகிழ்ச்சி அறிக்கையில் இந்தியாவின் நிலை ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2025. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ 2026ல் உலக மகிழ்ச்சி அறிக்கையை வெளியிட்டாங்க மார்ச் 20 அன்னைக்கு. அதில் இந்தியாவோட ரேங்க் வந்து 116. ஆனால் அவன் கேள்வி கேட்டிருக்க 2025, சரியா. இந்த இடத்துல தான் நம்ம ட்விஸ்ட்டை நம்ம எதிர்பார்க்கணும். நல்ல வேலை உனக்கு 116 அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்கல. ஒரு வேளை கொடுத்தேன்னா நீ கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 116 இல்லை. அப்போ 2025க்கு அப்படின்னா நம்ம 2 இடங்கள் பின்னாடி போயிருப்போம். 118வது இடத்துல இருந்தோம் 2025ல். ஸோ அதில் இருந்து தான் 2 இடங்கள் முன்னேறி இப்போ 116 இடத்துக்கு உலக மகிழ்ச்சி அறிக்கையில் இருக்கும். ஸோ உலக மகிழ்ச்சி அறிக்கையில் முதல் இடத்துல உள்ள மாவட்டம் வந்து நாடு எது அப்படின்னா ஃபின்லாந்து. உலக மகிழ்ச்சி அறிக்கையில் முதல் இடத்துல உள்ள நாடு வந்து ஃபின்லாந்து பார்க்குறோம். ஸோ லாஸ்ட் இடத்துல நாடு வந்து ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் வந்து லாஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 118, சரியா. 224க்கு 118 அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, அடுத்து 125வது கேள்விக்கு நம்ம போகிறோமா. 125வது கேள்வி. சரி, அப்படியே 125க்கு நம்ம வந்துட்டோம். ஸோ 125க்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அப்படியே பாருமா. விச் ஆர்டிகல் the Indian Constitution reservation for scheduled caste and scheduled tribes and other backward classes is referred as a vertical reservation. அதாவது இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவின் கீழே எஸ்சி அண்ட் எஸ்டி பழங்குடியின மக்களுக்கு, பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு, ஓபிசி மக்களுக்கு செங்குத்து இடஒதுக்கீடு வெர்டிகல் ரிசர்வேஷன் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. வெர்டிகல் ரிசர்வேஷன் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்க விதி வந்து ஆர்டிகல் 15, 16 இந்த 2 ஆர்டிகல்ல தான் கொடுத்துருப்பாங்க. அதில் குறிப்பாக 15ல் 4, 16ல் 4 அப்படிங்கிற ஆர்டிகல்ல தான் இந்த ரிசர்வேஷன் பற்றின பாயிண்ட்ஸ் வந்து வரும். அந்த வகையில் இதில் 15ல் 4 இருக்கா அப்படின்னா இல்லை. ஸோ நமக்கு 16ல் 4 மட்டும்தான் கொடுத்துருக்கான். ஆப்ஷன் ஏ 125க்கு ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து 126. ஸோ பொறுத்துக 126 ஒரு பொறுத்துக கேள்வி. ஸோ பொறுத்துகதை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ அந்த வகையில் என்னன்னு பாருமா. ஸோ ஹென்லி கடவுச்சீட்டு குறியீடு, பாஸ்போர்ட் இண்டெக்ஸு, குளோபல் டூரிசம் இண்டெக்ஸு, ஹங்கர் இண்டெக்ஸு, குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் அமைதி குறியீடு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் 2025ல் நம்ம எந்த இடத்துல, எல்லாமே 2025க்கான ரிப்போர்ட்டு எந்த இடத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லி ஆகணும். ஸோ அந்த வகையில் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்துருவோமா. ஸோ அந்த சைடில் 14வது, 85வது, அதுக்கடுத்து என்ன இருக்குது அப்படின்னா 115 இருக்குது. அதுக்கடுத்து 102வது இடம் வந்து இருக்குது. ஹென்லி கடவுச்சீட்டு குறியீட்டில் நம்ம வந்து 85வது இடத்துல இருக்கோம். நம்மளுடைய பாஸ்போர்ட் வந்து 85வது இடத்துல வந்து இருக்குது, சரியா. ஓகே, அதுக்கடுத்து உலகளாவிய பயங்கரவாத குறியீடு, டெரரிசம், டூரிசம்னு படிச்சுன்னா டெரரிசம் பயங்கரவாத குறியீடு, சரியா. பயங்கரவாத குறியீட்டில் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம் அப்படின்னா 14. ஸோ எந்த இடத்துல 14 இருக்குன்னு பார்த்தியா, பயங்கரவாத குறியீடுகளில் நம்ம 14வது இடத்துல இருக்கோம். சரி, ஓகே. அடுத்து உலகளாவிய பசி குறியீடு, ஹங்கர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து 102வது இடம். உலக அமைதி குறியீடுல 115வது இடம், சரியா. அப்போ அந்த வகையில் 2, 1, 4, 3 ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா பாம்பேல இருக்குது. ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா பாம்பேல இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். 126. அடுத்து 127. பின்வரும் கூற்றுகளை கவனி. 3வது ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பு 2026, சரியா. அதாவது தமிழ்நாட்டில் நீலகிரி வரையாடுகளின் எண்ணிக்கை 13,364 என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ சரி. கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் 4.68% வந்து அதிகரிச்சிருக்கு. இதுவும் சரி. அப்போ நீலகிரி வரையாடுகள் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா IUCN பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இனம் தான் என்ன அப்படின்னா நீலகிரி வரையாடு. தமிழ்நாடு அரசுடைய மாநில விலங்கு. மாநில விலங்கா வந்து என்ன இருக்குது அப்படின்னா நீலகிரி வரையாடு வந்து இருக்குது. இந்த நீலகிரி வரையாடுகளோட எண்ணிக்கையை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக தேவிதார் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு அப்படின்னு நடத்தியிருப்பார். ஸோ அந்த வகையில் அக்டோபர் 7ஆம் தேதி நீலகிரி வரையாடு தினம் அப்படிங்கிறத கொண்டாடுவாங்க, சரியா.
இந்த வகையில் இந்த வருஷம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் நீலகிரி வரையாடுகளோட கணக்கெடுப்பு நடந்திருக்கு. எத்தனாவது கணக்கெடுப்பு அப்படின்னா 3rd எடிஷன்மா, 3வது கணக்கெடுப்பு வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த கணக்கெடுப்பில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4.68% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா இப்போ இருக்க கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே சரி அப்படிங்கிறத பார்க்குறோம். சரியா, ரெண்டுமே சரி அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இரண்டும் சரி. ஸோ ஆப்ஷன் வந்து சீல இருக்கு. 127க்கு ரெண்டும் சரி அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து 108வது கேள்வி, 128வது கேள்வி அப்படியே பாருங்கம்மா. 2019ஆம் ஆண்டின் 103வது சட்ட திருத்தமானது, அரசியலமைப்பு சட்ட திருத்தமானது பொது பிரிவில் உள்ள பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவினருக்கு இடபிள்யூஎஸ் வேலைவாய்ப்பு இடபிள்யூஎஸ் வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி நிறுவனங்களில் 10% இடஒதுக்கீட்டை வழங்குகிறது. இடபிள்யூஎஸ்க்கு 10% இடஒதுக்கீட்டை வந்து வழங்குது. சரியா, அதுல பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீட்டை செயல்படுத்திய மாநிலங்களை காலவரிசைப்படுத்துக. ஸோ ரொம்ப முக்கியம். 2019க்கு முன்னாடி வரைக்கும் கல்வி அடிப்படையில், பொருளாதார அடிப்படையில், கல்வி அடிப்படையில், சமூக அடிப்படையில் பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் 103வது சட்ட திருத்தம் 2019 அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. ஸோ இந்த அடிப்படையில் ஆர்டிகல் 15ல் 6 அப்படிங்கிற விதியையும் ஆர்டிகல் 16ல் 6 சப்கிளாஸ் வந்து 2 சப்கிளாஸஸ் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. 15ல் 6 16ல் 6 அப்படிங்கிற விதிகள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த விதிகள் அடிப்படையில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொது பிரிவினருக்கு வந்து 10% இடஒதுக்கீடு வந்து வழங்கலாம் அப்படின்னு சொல்றாங்கம்மா. இதை முதல்ல செயல்படுத்தின மாநிலம் ஸோ குஜராத். ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டர் யாரு? திரு நரேந்திர மோடி அவர்களா? ஸோ அவர் என்ன மாநிலத்தை சேர்ந்தவர்? குஜராத்தா? ஸோ அவர் கொண்டு வந்தால் இந்த சட்டம் வந்து குஜராத்தில் ஃபர்ஸ்ட் வந்துச்சு, ஞாபகம் வச்சுக்க, ஒரு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஸோ குஜராத். சரி, குஜராத். அதுக்கப்புறம் வந்து எங்க சார் அப்படின்னா ஜார்க்கண்டு, அடுத்து வந்து யூபி. ஜார்க்கண்டு, யூபி. அந்த வகையில் ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. குஜராத், ஜார்க்கண்ட், யூபி. ஆப்ஷன் சில வந்து இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். 128வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. அடுத்து 129வது கேள்விமா. எத்தனை இணைகள் தவறாக பொருந்தியுள்ளது? கீழ்கண்டவற்றில் எத்தனை இணைகள் தவறாக பொருந்தியிருக்கு? G2C, G2B, G2G, G2E. கவர்மெண்ட் டு சில்ட்ரன். ஸோ இதில் வந்து என்ன சார் அப்படின்னா அடுத்து கவர்மெண்ட் டு பிஸ்னஸ், கவர்மெண்ட் டு கேர்ள்ஸ், கவர்மெண்ட் டு எஜுகேட்ஸ். எத்தனை இணைகள் சரி? ஒரு இணை தவறான இணை கேட்டிருக்கான். 1 தவறா, 2 தவறா, 3 தவறா, இல்லை எல்லாமே தவறா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்க, இதெல்லாம் வந்து இ சேவையோட வகைகள். அந்த வகையில் 4 வகைகளில் இ சேவையை கொடுக்குறாங்க. G2C கவர்மெண்ட் டு சிட்டிசன் அர்த்தம். இங்கே எல்லாமே கவர்மெண்ட் இருக்கு, அதனால நமக்கு எங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல தான் பிரச்சனையே நமக்கு இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து G2C வந்து கவர்மெண்ட் டு சிட்டிசன், ஆனால் இங்கே சில்ட்ரன் கொடுத்துருக்கான், அப்போ இது தப்பு. அடுத்து G2G கவர்மெண்ட் டு கவர்மெண்ட். ஸோ அரசாங்கத்துக்குள்ளேயே நடக்கக்கூடிய சேவை. இப்போ ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க, வீடியோ கான்ஃபரன்சிங் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து எல்லா மாநில முதலமைச்சர் கூடயும் இல்லை எல்லா மாநில தலைமைச் செயலாளர் கூடயும் ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க அப்படின்னா அது வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக நடக்குது அப்படின்னா அப்போ இ கவர்னன்ஸ் அப்ளை ஆகுது. அப்போ கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் கொடுக்குற சேவை எல்லாமே இதுக்குள்ளே வரும். அப்போ G2G என்ன கொடுத்துருக்கான்? கவர்மெண்ட் டு கேர்ள்ஸ்னு கொடுத்துருக்கான், அப்போ இதுவும் தப்பு. அடுத்து G2B கவர்மெண்ட் டு பிஸ்னஸ். ஸோ கவர்மெண்ட் டு பிஸ்னஸ் பியில் இது மட்டும்தான் கரெக்டாக இருக்கு. அடுத்து G2E கவர்மெண்ட் டு எஜுகேட்டு. ஸோ கவர்மெண்ட் டு எஜுகேட் கிடையாது, எம்ப்ளாயி அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்குமா. கவர்மெண்ட் டு எம்ப்ளாயி, கவர்மெண்ட் டு எம்ப்ளாயி அப்படிங்கிறது தான் கரெக்ட். அப்போ இதில் 2வது இணை மட்டும் சரி, மற்ற 3 இணைகள் வந்து தவறு. அப்போ 3 இணைகள் தவறு அப்படிங்கிறத கொடுக்கலாம் 129க்கு. சரி, அடுத்து 130வது கேள்வி. சரியா, பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. நிதி ஆயோக் ஜனவரி 2026 ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டில் 4வது பதிப்பை வெளியிட்டது. சரி, ஓகே. பெரிய மாநிலங்களின் பிரிவில் தமிழ்நாடு 68.1% 1 புள்ளிகளுடன் முதலிடத்தை பெற்றுள்ளது. அதுக்கடுத்து 2030ஆம் ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் அமெரிக்க மதிப்பிலான சரக்கு ஏற்றுமதி இலக்கை அடைவதற்காக இந்தியாவின் நோக்கத்திற்காக ஆதரவு அளிப்பதை இந்த இலக்கு குறிப்பிடுகிறது. சரி, ஓகே. அப்போ இதில் வந்து என்னென்ன கரெக்டாக இருக்குது அப்படின்னா 1 கரெக்டாக இருக்குமா, 3 கரெக்டாக இருக்குமா? சரி, இதில் ஃபர்ஸ்ட் யார் சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் கிடையாது. ஸோ தமிழ்நாடு வந்து செகண்ட். சரியா,
தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் கிடையாது. தமிழ்நாடு வந்து எப்போ இருக்காங்க அப்படின்னா செகண்ட்ல இருக்காங்க. ஸோ மகாராஷ்டிரா தான் ஃபர்ஸ்ட். லாஸ்டா தமிழ்நாடு, குஜராத். அந்த வகையில் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் கிடையாது. அப்போ இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. 1, 3 சரி, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ அந்த வகையில் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்குது, சி மட்டும்தான் தப்பாக இருக்குது. அப்போ 130க்கு சி அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து 131வது கேள்வி அப்படியே பாருமா. பின்வரும் இணைகளை கவனிக்க. பெண்களுக்கான உதவி எண் 181 சரியா இருக்கு. குழந்தைகளுக்கான உதவி எண் 1098 இது சரியா தான் இருக்கு. முதியோர்களுக்கான உதவி எண் 145 67 இதுவும் சரியா தான் இருக்கு. ஸோ அப்போ அந்த வகையில் 3மே சரியா தான் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ முதல் இணை மட்டும் சரி, ரெண்டாவது இணை மட்டும் சரி, மூணாவது இணை மட்டும் சரி, அனைத்து இணைகளும் சரி. ஸோ எல்லாமே சரி. 131க்கு எல்லாமே சரி அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அடுத்து 132 சரியா. 132வது கேள்வி அப்படியே பாருங்க. 2026ஆம் ஆண்டு நிலவரப்படி இந்தியாவின் அதிக எண்ணிக்கையிலான ராம்சார் தலங்கள் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. ஸோ தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை ராம்சார் தலங்கள் அமைந்துள்ளன? தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 ராம்சார் தலங்களுக்கு மேலே இன்னைக்கு வந்துருச்சுமா. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 20 ராம்சார் தலங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு சரியா. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அதிகமான ராம்சார் தலங்கள் கொண்ட ஒரு மாநிலம் எதுதான் அப்படின்னா தமிழ்நாடு தான். 20 ராம்சார் தலங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ராம்சார் தலம் அப்படின்னா பாயிண்ட் கேலிமர். பாயிண்ட் கேலிமர் கோடியக்கரையில் இருக்குது. கோடியக்கரையில் இருக்க பாயிண்ட் கேலிமர் அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ 132க்கு சி அப்படிங்கிறத பார்க்குறோமா. அடுத்து 133 தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. ஆக்சுவலாக யூனிட் 5ல புது கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். அந்த வகையில் இது இப்போ இருக்க விஜய் கவர்மெண்ட்டோட முக்கியமான ஸ்கீம்ஸ். ஓகே, செப்டம்பர் 15ஆம் ஆண்டு 2026 அன்று தொடங்கப்பட உள்ளது. ஸோ இதை செப்டம்பர் 17ன்னு சொல்லிட்டு இருக்காங்க, 15ன்னு சொல்லிட்டு இருக்காங்க நியூஸ் பேப்பரில். அதனால் வச்சிருப்போம், அந்த 2 டேட்டில் ஒன்று தான். அதனால் இது வந்து சரிதான். இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள ஒவ்வொரு பச்சிலம் குழந்தைகளுக்கும் பரிசாக வழங்கப்படும் தங்க மோதிரத்தின் எடை 2 கிராம் அப்படின்னு சொல்லியிருக்காமா. 2 கிராம் கிடையாது, 1 கிராம் தான். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்புன்னு சொல்லிக்கலாம். இந்த திட்டத்தை பெறுவதற்கான தகுதி என்னவென்றால் பிரசவம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசு மருத்துவமனைகள்ல நடந்திருக்கணும். அப்போ இதில் தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து செகண்ட் மட்டும்னா 1, 2 சரி அப்படி 1, 3 சரி. ஸோ ஆப்ஷன் வந்து சியில் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். 1, 3 சரி, 2 மட்டும் தவறு. ஸோ அடுத்ததான் 134வது கேள்வி. ஸோ இங்கே இங்கிலீஷில் இருக்கு, கீழே தமிழில் இருக்கு. அப்படியே பாருமா, கீழே தமிழில் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். கலையரசன் குழுவின் பரிந்துரை அடிப்படையில் வழங்கப்படும் 7.5 கிடைமட்ட இடஒதுக்கீடு பெறுவதற்கான ஒரு மாணவர் குறிப்பிட்ட பள்ளி படிப்பு தொடர்பான நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். கீழ்காணும் சூழ்நிலைகளை காண்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, என்னன்னு பாருமா. அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவர், தனியார் பள்ளிகளில் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயின்று 11, 12 அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள். ஓகே, அதுக்கடுத்து இலவச கல்வி திட்டத்தின் கீழ் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்தவர்கள். நல்ல ஞாபகம் வச்சுக்க, 7.5 ரிசர்வேஷனுங்கிறது அரசு பள்ளிகளில் படித்தவங்க மட்டும்தான். சரியா, இதில் தனியார் பள்ளிகளுக்கோ அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கோ இங்கே வேலையே கிடையாது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு சில தவறுகள் இருக்கு 2, 3 ஸ்டேட்மெண்ட்டில். அப்போ 1வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் சரி. நீங்கள் தெளிவாக திட்டத்தை படித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். அந்த வகையில் 1 மட்டும்தான் சரி. 134வது கேள்விக்கு ஏ 1 மட்டும்தான் சரி. அரசு பள்ளிகளில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த 7.5 ரிசர்வேஷன் 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் அவங்க படிச்சிருக்கணும் கவர்மெண்ட் ஸ்கூலில். அடுத்து 135வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. ஸோ 135வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. ஸோ என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோமா. சரி, அப்படியே பாரு. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஜூன் 9, 2026 அன்று சென்னையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை தொடங்கி வைத்தார். ஸோ கரெக்டு. மாநிலம் முழுவதும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை கையாள்வதற்காக இந்த படை உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ பெண்களுக்கும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கிறதுக்காக இந்த படை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த படைக்கு காவல்துறை தலைவர் நிலையிலான மூத்த IPS அதிகாரி பவனீஸ்வரி அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ 3மே சரிதாமா. ஸோ 3மே சரியா இருக்க மாதிரி ஆப்ஷன் எங்கே வச்சிருக்கானா சியில் வச்சிருக்கான். ஸோ 3மே சரி அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ 135வது கேள்விக்கு. அடுத்து 136. பின்வரும் ஆற்றல் கார வரிசைப்படி வரிசையை வரிசைப்படுத்தவும். சத்திய தர்மசாலை, சத்திய ஞான சபை, சமரச வேத சன்மாக சங்கம் இது எல்லாமே வள்ளலார் துவங்கினது ராமலிங்க அடிகளோட அமைப்புகள்.
ராமலிங்க அடிகள் அவரோட முக்கியமான அமைப்புகள். ஸோ அந்த வகையில் சத்திய தர்மசாலை தான் ஃபஸ்ட்டு. ஒரு சில புக்கில் 56 துவங்கி 65 இது பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பான். சத்திய தர்மசாலை வந்து 1967 உணவளிக்கிறதுக்காக, சத்திய ஞான சபை வந்து அவருடைய சீடர்களை பின்பற்றுறதுக்காக, அவங்க சீடர்கள் வந்து வள்ளலாக பின்பற்றுறதுக்காக. அந்த வகையில் 3, 1, 2. ஸோ ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா 136க்கு 7 இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். 136க்கு 7 இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து 137. தமிழ்நாடு மின்னணு நிறுவனம், தமிழ்நாடு அரசு தொலைக்காட்சி நிறுவனம், மாநில பெரும்பரப்பு வலையமைப்பு, கண்ணாடி இலை வலையமைப்பு நிறுவனம். ஸோ இதை பொறுத்துக்க அடிப்படையில் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பொறுத்துக்க அடிப்படையில் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு மின்னணுவியல் நிறுவனம், எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு 1977 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. ஃபர்ஸ்ட் வரமா எங்கே இருக்குது? ஏ அண்ட் டி 2 ஆப்ஷன், ஏ அண்ட் சி 2 ஆப்ஷன் இருக்குது. அப்போ பி டியை எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே. தமிழ்நாடு அரசு தொலைக்காட்சி நிறுவனம், கேபிள் டிவி கார்பரேஷன் அப்படிங்கிறது வந்து எந்த வருஷம் தொடங்குறாங்க அப்படின்னா அக்டோபர் 4, 2027. ஸோ அப்போ இது வந்து 4 வரும். அப்போ 1, 4. ஸோ 1, 4 வர மாதிரி சி வந்துருச்சு. ஓகே. மாநில பெரும்பரப்பு வலையமைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1, 2007. ஓகே, டிசம்பர் 1, 2007. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி இலை வலையமைப்பு நிறுவனம் 2008. அப்போ 1, 4, 2, 5 ஆப்ஷன் வந்து சியில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோமா? ஆப்ஷன் வந்து சியில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். 136வது கேள்வி, 137வது கேள்வி. அடுத்து 138மா, டிசம்பர் 2025 அறிவிக்கப்பட்ட தமிழ்நாட்டின் 5 தயாரிப்புகள் புவிசார் குறியீட்டை பெற்றுள்ளன. தமிழ்நாட்டோட 5 தயாரிப்புகள் வந்து புவிசார் குறியீட்டை பெற்றிருக்கு. இதில் பின்வருவற்றில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிசம்பரில் வந்தது அடிப்படையில் சரியா, ஒரையூர் கட்டாஞ்சேலை சரியா, ஒரையூர் கட்டாஞ்சேலை. அதுக்கடுத்து வந்து கவிந்தபாடி நாட்டு சர்க்கரை, அம்பாசமுத்திரம் செப்பு சாமான், செட்டிக்குளம் சின்ன வெங்காயம். ஆக்சுவலாக செட்டிக்குளம் சின்ன வெங்காயம் 2024 நமக்கு வந்துடும். 24, 25 தொடக்கத்திலே வந்துடும். 25 2 கிடையாது. அப்போ இதுவே நம்ம வந்து எலிமினேஷன் தான். அப்போ இது மட்டும்தான் பொருந்தாது, டி மட்டும் பொருந்தாது. 138க்கு டி வந்து பொருந்தாது. இந்தியாவிலேயே புவிசார் குறியீடு பெற்ற மாவட்டங்கள், மாநிலங்களில் தமிழ்நாடு செகண்ட் பிளேஸில் இருக்குது. ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் வந்து ஃபர்ஸ்டாக இருக்குது அப்படின்னா புவிசார் குறியீட்டில் தஞ்சாவூர் மாவட்டம் வந்து அவங்க என்னவா இருக்காங்க அப்படின்னா அதிகமான புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களை வச்சிருக்காங்கன்னு பார்க்குறோம். சரியா, அடுத்ததா 139வது கேள்வி. 139வது கேள்வி, தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை 2025-26 படி 2031க்குள் தமிழ்நாடு மாநிலம் தனது $1 trillion பொருளாதார இலக்கை அடைய எந்த அளவிலான பெயரளவு வளர்ச்சி விகிதத்தை தேவைப்படுகிறது? ஸோ பெயரளவு வளர்ச்சி விகிதம் எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 16%. ஸோ இது வந்து பொருளாதார ஆய்வறிக்கையில் டைரக்டாக வந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. பொருளாதார ஆய்வறிக்கையில் வந்து டைரக்டாக வந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி 139க்கு. அடுத்து 140. 2025ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் சிறந்த திருநங்கை விருது பெற்றவர்கள் யார்? சரியா, 2025க்கு. ஸோ 2025க்கு பொன்னி, ரேவதி அப்படிங்கிற 2 பெண்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிறந்த திருநங்கைகளுக்கான விருது பெற்றிருக்காங்க. ஸோ அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பாம்பே. ஸோ அப்போ எந்த நாளைக்கு சார் கொடுப்பாங்க? ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இந்த திருநங்கை விருது, சிறந்த திருநங்கை விருது கொடுப்பாங்க. ஸோ ஏன்னா ஏப்ரல் 15 தான் திருநங்கையர் தினம் தமிழ்நாட்டில், திருநங்கையர் தினம். ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திருநங்கைகள் நலவாரியம் முதல்ல அமைச்சது இங்கே தான். சரியா, 2008 ஏப்ரல் 15 அன்னைக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க திருநங்கை நலவாரியம். ஸோ அப்போ அந்த வகையில் திருநங்கை நலவாரியத்தை 140வது கொஸ்டின் முடிச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து பொன்னி, ரேவதி தான் இந்த அவார்டு வந்து வாங்கியிருப்பாங்க. சரி, அடுத்து 141வது கேள்வியை பாருங்க. நாட்டிலேயே ISO தரச்சான்றிதழ் பெற்ற டேட்டா சென்டர் முதல் தரவு மையம் தமிழ்நாடு மாநில தரவு மையம் இப்போது ISO சான்றிதழ் பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ISO சான்றிதழ் தமிழ்நாடு தரவு மையத்துக்கு எப்போ சார் வந்திருக்கும் அப்படின்னா 2012 வந்திருக்குமா? 2012 பிப்ரவரி 21 வந்திருக்கும். 2012 பிப்ரவரி 21 வந்திருக்கும். முதல் டேட்டா சென்டர், இந்தியாவோட முதல் டேட்டா சென்டர். அதுதான் வந்து என்ன வாங்கியிருக்கு அப்படின்னா ISO சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ISO சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கு. அடுத்து 142. பின்வருவனவற்றில் எந்த கூற்று தவறானது? ஸோ யாருக்கு அப்படின்னா இரட்டைமலை ஸ்ரீனிவாசனுக்கு. ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவினார். கரெக்டு. 1893
ஆதி திராவிட மகாஜன சபையை அவர் வந்து உருவாக்கியிருப்பாரு. ஓகே. இவர் 1923ஆம் ஆண்டில் சென்னை சட்டமன்ற குழுவின் உறுப்பினர் ஆனார். ஸோ சரி. பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்கள் இருவரும் ஒருவர். 1932 பூனா ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டிருப்பாரு. ஓகே, மூணுமே செய்யதான் இருக்கு. மயிலை சின்னத்தம்பி ராஜா இவருக்கு திராவிட மணி என பட்டத்தை வழங்கினார். திராவிட மணி இவர் தான், இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் தான். ஆனா இவருக்கு வழங்கினவர் மயிலை சின்னத்தம்பி ராஜா கிடையாது. ஸோ கொடுத்தவர் யாருன்னா திருவிகா. ஸோ திருவிகா தான் திராவிட மணி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்திருப்பாரு. அப்ப இந்த ஆப்ஷன்ல தவறானது வந்து டெல்லி. சரி, அடுத்து 143வது கேள்வி. 2025-26ஆம் ஆண்டுக்கான ஆய்வின்படி தேசிய சராசரியுடன் ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் குறித்த பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கம்மா. தேசிய சராசரிக்கு சமமாக உள்ளது. தனிநபர் வருமானம் தேசிய சராசரிக்கு சமமாக இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. தேசிய சராசரியை விட 1.25 மடங்கு அதிகமாக உள்ளது. தேசிய சராசரியை விட 1.77 மடங்கு அதிகமாக உள்ளது. தேசிய சராசரியை விட 2 மடங்கு அதிகமாக உள்ளது. முதல்ல தேசிய சராசரி எவ்வளவு சார் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். தேசிய சராசரி தனிநபர் வருமானத்துல 2.05 லட்சம். இதுவே இது இந்தியாவுக்கு நேஷனல் லெவலுக்கு. இதுவே தமிழ்நாடுக்கு 3.65 லட்சமா இருக்குமா தனிநபர் வருமானம். அப்ப இதோட கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 1.77 மடங்கு அப்படின்னு சொல்லி பொருளாதார ஆய்வறிக்கையில கொடுத்திருக்கான். அப்ப தனிநபர் வருமானத்துல இந்தியாவிலேயே 3வது இடத்துல தமிழ்நாடு வந்து இருக்கு அப்படிங்கிறதை தெளிவாக வந்து சொல்லியிருப்பான். அந்த வகையில ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான ஆன்சர். சரியா, 143க்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்து 144. இந்தியாவில் முதியோர்கள் 2025 அறிக்கையின்படி 2036ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவின் முதியோர் மக்கள் தொகை சுமார் டாஸாக உயர்ந்து மொத்த மக்கள் தொகையில் 15% எட்டும் என கணக்கிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 144 கிட்டத்தட்ட 230 மில்லியன் அளவுக்கு முதியோர்களோட எண்ணிக்கை வந்து இந்தியாவில் அதிகமாயிருமா. ஏன்னா இப்போ நம்ம ஹெல்த் கேர் அதிகமாக கொடுக்க மக்களுடைய வாழ்நாள் ஆயுட்காலம் வந்து அதிகமாகுது. அப்போ முதியோர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகும். முதியோர்களுக்கான ஹெல்த் கேரையும் நம்ம தனியாக சேர்த்து கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த வகையில் இந்த முதியோர்கள் அறிக்கை அடிப்படையில் 230 பில்லியனா வந்து முதியோர்களோட எண்ணிக்கை அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மொத்த மக்கள் தொகையில 15% அளவுக்கு எட்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்கம்மா முதியோர் அறிக்கை அடிப்படையில். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து சி. அடுத்து 145வது கேள்வி. 145வது கேள்வி அப்படியே பாருமா. எல்கோசிஸ் எல்காட்டோட சிறப்பு பொருளாதார மண்டலங்கள். ஸோ எங்கெங்க இருக்கு அப்படின்னா 5 இடங்கள் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 8 இடங்கள்ல இருக்கு. ஸோ மிச்சம் 3 எக்ஸ்ட்ராவும் நம்ம பார்த்துருவோம். சரியா, அந்த வகையில் நல்லா ஞாபகம் வச்சுக்க. விலாங்குறிச்சி அப்படிங்கிறது கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் எங்கே இருக்குன்னு பாரு, 3வதுல இருக்கு கோயம்புத்தூர். விஸ்வநாதபுரம் அப்படிங்கிறது ஓசூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் 5ல் இருக்கு. இலந்தைக்குளம் அப்படிங்கிறது மதுரை 1. ஜாகிரமாபாளையம் வந்து சேலம். ஓகே, அதுக்கடுத்து கங்கை கொண்டான் வந்து திருநெல்வேலி. சரி, இப்போ மிச்சம் இருக்க 3 இடங்கள் என்னென்ன அப்படின்னா வடபழஞ்சி மதுரை, நவல்பட்டு திருச்சி. இங்கே திருச்சி கொடுத்துருக்காங்க, ஆனால் நவல்பட்டு அந்த சைடு கொடுக்கல. திருச்சி இதை வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷனாக இலவச இணைப்பு மாதிரி கொடுத்துருக்கான். சரி, நவல்பட்டு வந்து திருச்சி. அதுக்கடுத்து 3வது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒன்று சோழிங்கநல்லூர் சென்னை. ஸோ இந்த 3 இடங்களும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ மொத்தம் 8 இடங்கள்ல இருக்கு. அந்த வகையில் இதுக்கான ஆப்ஷன்ஸ் பாரு. ஸோ 3, 5 சரியா, 3, 5. அடுத்து இலந்தைக்குளம் வந்து மதுரை 1. அடுத்து ஜாகிரமாபாளையம் வந்து சேலம் 2. கங்கை கொண்டான் வந்து 4. ஸோ 3, 5, 1, 2, 4 ஆப்ஷன் எங்க இருக்கு? டீல இருக்கு. சரியா, 3, 5, 1, 2, 4 டீல இருக்கு. சரி, அடுத்து 146வது கேள்வி. ஸ்டார் 2.0 விளைநிலங்களுக்கு கூடுதல் விலை தவறான இணைகளை தேர்விடு. பாரு, ஸ்டார் 2.0 அப்படிங்கிறது சார் பதிவாளர்கள் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குல்ல, அதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். அப்போ இது தப்பு. ஈவிதான் திட்டம் அப்படிங்கிறது வந்து சட்டமன்ற செயல்பாடுகளை டிஜிட்டல் மயமாக்குறது. இது பாராளுமன்ற செயல்பாடுகள்னு இருக்கு, தவறு. ஈவிதான். தமிழ்நட்டுங்கிறது நகர்ப்புற பகுதிகளை அதிவேக இணையதள சேவைகள் மூலமா இணைக்கியது. அப்ப இது சரியா தான் இருக்கு. அதிவேக கட்டளை வழங்குவது இது சரியா தான் இருக்கு. ஈனாம்னா என்ன சார்? நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட், அதான் ஈனாம்ங்கிறது. ஸோ இது இங்கிலீஷ்ல நீ ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஈனாம்ங்கிறது நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்.
அந்த வகையில் இது வந்து விலை பொருட்களை கூடுதலான விலை கொடுக்கறத கரெக்டான விலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் இது. ஸ்டார் 2.0 இருக்குல்ல, அது வந்து சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு வரணும், அது இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி ஈனாம் திட்டம் வந்து விலை பொருட்களுக்கு கூடுதல் விலை கிடைக்காது. அப்போ 1 4 அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. 1 4 அப்படியே வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. சரியா, 2 வந்து சட்டமன்றங்களுக்கு பதிலாக பார்லிமெண்ட்னு கொடுத்துருக்கான். அப்போ இதுவும் தப்பு. இதில் அப்போ ஆன்சர் வந்து எது மட்டும்தான் சரியா இருக்குன்னா 3 மட்டும்தான் சரியா இருக்கு. அவன் கேட்ட தவறான இணை. அப்போ 1 2 4 தவறு. ஸோ 1 2 4 ஆப்ஷன் எங்க சார் இருக்கு அப்படின்னா சீல இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். 1 2 4. சரி, அடுத்து 147. தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையை சமூக நீதித்துறை அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றியது எப்போது? சரியா, இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு நிகழ்வு சமூக நீதித்துறை அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றிருக்காங்க. ஸோ இதுக்கான அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜூலை மாதம் 6ஆம் தேதி ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறையை சமூக நீதித்துறை அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். சமூக நீதித்துறை அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. ஓகேவா, அடுத்து 148வது கேள்வி. 148வது கேள்வி, கால வரிசைப்படுத்துக. அயோத்திதாசர் பத்தி. ஓகே, சாக்கிய பௌத்த சங்கம், ஒரு பைசா தமிழன், அத்வைதானந்த சபா, திராவிட மகாஜன சபை, இதெல்லாம் எப்போ துவங்கினாங்க அப்படிங்கிறத வச்சு கால வரிசைப்படுத்தணும். ஸோ சாக்கிய பௌத்த சங்கம் 1898 அவர் பௌத்தத்துக்கு மாறினதுக்கு அப்புறம் சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாரு. HS ஆல்காட்டின் உதவி மூலமா தான் அவர் பௌத்த சமயத்துக்கு மாறுவார். ஓகேவா, அப்ப சாக்கிய பௌத்த சங்கம். ஒரு பைசா தமிழன் 1907 ஒரு பைசா தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழ் ஆரம்பிச்சிருப்பாரு அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்து அத்வைதானந்த சபா 1876 ஒடுக்கப்பட்ட மக்களோட கோயில் நுழைவுக்காக ஆரம்பிச்சது. திராவிட மகாஜன சபை 1891 92 ஆரம்பிச்சது. ஓகே, அந்த வகையில எது சார் ஃபர்ஸ்ட் வரணும்? அத்வைதானந்த சபா 76 ஃபர்ஸ்ட் வரணும். 3. அதுக்கு அடுத்து வந்து 1891 இந்த இது வரணும். அப்ப 4 1 சாக்கிய பௌத்த சங்கம், கடைசியா ஒரு பைசா தமிழன் 2. அப்போ 3 4 1 2 ஆப்ஷன் எங்க இருக்கு அப்படின்னா 7 இருக்கு. 3 4 1 2 ஆப்ஷன் 7 இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். 148வது கேள்வி. அடுத்து 149, கீழ்கண்டவற்றில் கால வரிசைப்படுத்துக அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. கால வரிசைப்படுத்துக. ஸோ அதில் DS கோட்டாரி, டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிட்டி, எஸ்பால் கமிட்டி, TSR சுப்பிரமணியம் கமிட்டி. ஸோ இதோட கால வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கோத்தாரி கமிஷன் அப்படிங்கிறது வந்து 1964 இருந்து 66. கோத்தாரி கமிஷன் வந்து 64 இருந்து 66. ராதாகிருஷ்ணன் கமிட்டி வந்து 1948 இருந்து 48 49 வந்த கமிட்டி தான் என்ன அப்படின்னா ராதாகிருஷ்ணன் கமிட்டி. ஓகே, எஸ்பால் கமிட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1992 93 வந்தது. மாணவர்களுக்கு சுமையற்ற கல்வியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக, சுமையற்ற கல்வியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கமிட்டி தான் எஸ்பால் கமிட்டி. அதுக்கப்புறம் TSR சுப்பிரமணியம் கமிட்டி 2015 16 கொண்டு வந்தாங்க புதிய கல்விக் கொள்கை சம்பந்தமா. ஸோ அந்த வகையில எது ஃபர்ஸ்ட் வரும்? ராதாகிருஷ்ணன் கமிட்டி ஃபர்ஸ்ட் வரும். 2 கோத்தாரி வந்து செகண்ட், எஸ்பால் வந்து 3, 4 வந்து TSR சுப்பிரமணியம். அப்ப 2 1 3 4 ஆப்ஷன் எங்க இருக்கு அப்படின்னா 7 இருக்கு. 149க்கு A. சரியா, அடுத்து 150. 150வது கேள்வி. அப்படியே பாருமா, தமிழ்நாட்டில் உள்ள PM மித்ரா பூங்கா குறித்த பின்வரும் கூற்றுகளில் எது தவறு? PM மித்ரா அப்படிங்கிற திட்டம். ஸோ PM மித்ரானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மெகா இன்டகிரேட்டட் அண்ட் டெக்ஸ்டைல், மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்ஸ்டைல் ரீஜன் அண்ட் அப்பியரல் அப்படிங்கிறதுமா, அப்பேரல் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து PM மித்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜன் அண்ட் அப்பேரல் அப்படிங்கிறது தான் இந்த திட்டம். ஸோ இதை விருதுநகர் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது சரி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விருதுநகர் மொத்தம் வந்து இந்தியாவில் 7 பார்க் வந்து அமைக்கிறாங்க. PM மித்ரா பூங்காக்கள் வந்து 7 இடங்கள்ல அமைக்கிறாங்க. அதில் தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பூங்கா 1052 ஏக்கர் பரப்பளவை கொண்டது. இதுவும் சரி. இந்த திட்டம் 2026 ஆண்டுக்குள் 1 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்க எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவும் கரெக்ட். இந்த திட்டத்தின் கீழ் இந்தியா முழுவதும் அங்கீகரிக்கப்பட்ட 9 ஜவுளி பூங்காக்கள், 9 கிடையாது 7. சரியா, 9 கிடையாது 7. ஸோ அந்த 7 இடங்கள் என்னென்ன அப்படின்னா தெலுங்கானா 1, ஆல்ரெடி தமிழ்நாடு சொல்லியாச்சு, தெலுங்கானா 1,
அதுக்கடுத்து மகாராஷ்டிரா ஒன்று, அடுத்து கர்நாடகா ஒன்று, சரியா? தமிழ்நாடு, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கர்நாடகா. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மத்திய பிரதேஷ் இருக்கு, குஜராத் இருக்கு, குஜராத் இருக்கு, உத்தரப்பிரதேஷ் இருக்கு. மொத்தம் 6 மாநிலங்கள். இங்க தமிழ்நாடோட சேர்த்து மொத்தம் 7. ஸோ 9 அப்படிங்கிறது தப்பு. ஓகேவா? அப்ப டி தான் இதுல தவறானது. அடுத்து கூட்டுறவு சங்கத்தின் முன்னோடிகளில் ஒருவராகவும் 1904ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் கூட்டுறவு சங்கமான திருநெல்வேலி நகர்ப்புற கூட்டுறவு சங்கத்தை தொடங்கியவராகவும் திகழ்ந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சீனிவாச சாஸ்திரி. திருநெல்வேலி நகர்ப்புற கூட்டமைப்பை தொடங்கினவர் வந்து திருநெல்வேலி சாஸ்திரி அப்படிங்கிறத பார்க்குறோம். 151க்கு பாம்பே அப்படிங்கிறத பார்க்குறோமா? 151க்கு பாம்பே. சரி, அடுத்து 153வது கேள்வி. சரியா? பின்வரும் கூற்றுகளிலிருந்து தொடர்புடைய வழக்கை கண்டறியவும். திருநங்கைகளை 3ஆம் பாலினம் என்று நீதிமன்றம் அறிவித்ததுடன் அவர்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளையும் உறுதிப்படுத்தியது. ஓகே. கல்வி நிறுவனங்களில் சேருவதற்கும் வேலைவாய்ப்புகளில் திருநங்கைகளுக்கு இடைஒதுக்கீடும் வழங்கப்பட்டது. ரெண்டுமே எந்த கேஸ்ல அப்படின்னா நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, நெல்சா அப்படின்னு சொல்லுவாங்க. லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அப்படிங்கிற அமைப்புக்கும் இந்தியன் யூனியனுக்கும் நடந்த ஒரு கேஸ். நெல்சா அப்படிங்கிற அமைப்புக்கும் இந்தியன் யூனியனுக்கும் இடம் நடந்த ஒரு கேஸ். இந்த கேஸ்ல தான் திருநங்கைகளுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க 2015. சரியா? ஸோ இந்த வகையில இந்த கேஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு. சரியா? டிரான்ஸ்ஜெண்டருக்கு கொடுத்தது. திருநங்கை நலவாரியம் தமிழ்நாட்டில் 2008 அமைக்கிறாங்க. திருநங்கைகளுக்கு வந்து 3ஆம் பாலினம் அப்படின்னு சொல்லி ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல எல்லாமே இந்த இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. சரி, அடுத்து 153வது கேள்வி. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. அரசு இ சேவை மையம் தமிழ்நாட்டில் 2014ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. கரெக்டு. பிப்ரவரி 24 தொடங்குறாங்க. சரி. 2020 படி மாநிலம் முழுவதும் 12,649 அரசு இ சேவை மையங்கள் நிறுவப்பட்டுள்ளது. இதுவும் சரி. அப்போ 1, 2 இரண்டும் சரி அப்படிங்கிறத பார்க்குறோம். 1, 2 இரண்டும் சரி 153க்கு. ஸோ 154வது கேள்வி. சரியா? வாகன நெரிசலை குறைக்கவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்தை ஊக்குவிக்கவும் தமிழ்நாடு மெட்ரோ ரயில் நிறுவனம், சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் 2026ஆம் ஆண்டில் மத்தியில் ஒரு முக்கிய உயர்மட்ட வழித்தடத்தை திறந்தது. சரியா? 2026ல் ஒரு முக்கிய வழித்தடத்தை வந்து திறந்திருக்காங்க. 2ஆம் கட்டத்தின் கீழ் புதியதாக திறக்கப்பட்ட முதல் வழித்தடம் எந்த 2 நகர்ப்புற பகுதிகளை இணைக்கியது அப்படிங்கிறது. எந்த 2 நகர்ப்புற பகுதிகளை இணைக்கியது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன 2 பகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 154வது கேள்வியில பூந்தமல்லி டு போரூர் இந்த பகுதிகளை இணைக்கியதுக்காக தான் முதல் வழித்தடம் வந்து இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். பூந்தமல்லி டு போரூர் 154க்கு. ஸோ அடுத்துமா கோயம்புத்தூர் வந்து கூற்று காரணம் ஒரு கேள்வி நமக்கு கேட்டிருக்காங்க. கோயம்புத்தூர் குழாய் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க, காற்றழுத்த விசை குழாய் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது வந்து சரி. இந்தியாவின் மோட்டார்கள் மற்றும் பம்புகளுக்கான தேவையில் 3/2 பங்கை கோயம்புத்தூர் பெற்றுள்ளது. காரணமும் சரி. கூற்று காரணம் இரண்டும் சரி அப்படிங்கிறத பார்க்குறோம். கூற்று காரணம் இரண்டும் சரி அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்து 156வது கேள்வி. ஜூன் 2026 தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி நிறுவனம் டிட்கோ ஒரு பிரம்மாண்டமான விண்வெளி பாதுகாப்பு துறை பூங்காவை அமைப்பதற்கு ஒரு முக்கிய ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க. எங்க அப்படின்னா ஒசூர்ல அமைக்கிறதுக்கு. ஓகேவா? இந்த முக்கியத்துவம் வாய்ந்த விண்வெளித்துறை மையத்தை அமைப்பதற்கான நகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒசூர். இப்பதான் சொன்னேன் ஒசூர். ஆப்ஷன் வந்து டி. 156க்கு டி அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து 157 சிப்காட்டு, டான்சிட்கோ, டிக்கு அண்டு டிட்கோ. டிக் 1949 தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். டிக்கு 1949. டிட்கோ தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். சரியா? தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், இது டெவலப்மெண்ட் கார்பரேஷன். 1965. சரியா? 1965. இதுக்கு அடுத்துமா சிப்காட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் 1971 சிப்காட் ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க கார்பரேஷன் லிமிடெட். ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் கார்பரேஷன் லிமிடெட் 1971. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டான்சிட்கோ 1970. டான்சிட்கோ அப்படிங்கிறது 1970. டான்சிட்கோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. ஓகே, இதில் வந்து எது ஃபர்ஸ்ட்? டிக்கு தான் ஃபர்ஸ்ட் வரணும். 3
அடுத்து 65 செகண்ட் வரணும். 4 70 2 1. ஸோ 3 4 2 1 ஆப்ஷன் ஏல இருக்கு. 157க்கு ஏ. அடுத்து 158வது கேள்வி. சரியா? 158. ஸோ ஒரு கேள்வி இங்கிலீஷ்ல இருக்கு, இங்க கீழே தமிழ்ல இருக்கு. சரி, அப்படியே பாருமா. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான நிர்வாகத்தின் கீழ் சரியா மறுசீரமைக்கப்பட்ட தமிழ்நாடு பள்ளி பாடப்புத்த வடிவமைப்பு குழு. ஸோ பாடத்திட்ட வடிவமைப்பு குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவை இப்போ ஏற்படுத்தியிருக்காங்க புதிய கவர்மெண்ட். அது குறித்த பின்வரும் கூற்றுகளில் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, சுல்தான் அகமது இஸ்மாயிலுக்கு பதிலாக டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஸோ கரெக்டு, மயில்சாமி அண்ணாதுரை தலைமையில தான் இந்த கமிட்டி அமைக்கிறாங்க. சுல்தான் அகமது இஸ்மாயில் அப்படிங்கிறவர் வந்து போன கவர்மெண்ட்ல அமைக்கப்பட்டதுமா இந்த பாடத்திட்ட வடிவமைப்பு குழுக்கு. அப்ப இது சரியா தான் கொடுத்திருக்கான். 1 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கான புதிய பாடத்திட்டத்தை வடிவமைக்க மறுசீரமைக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட இந்த குழுவுக்கு 5 ஆண்டுகள் பதவி காலம் வழங்கப்பட்டுள்ளது. சரி, இது 5 ஆண்டுகள் கிடையாது, 3 ஆண்டுகள் தான் பதவி காலம் கொடுத்திருக்காங்க. ஓகே, அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. 1ஆம் ஸ்டேட்மெண்ட் சரியா இருக்குன்னு பார்த்திருக்கோம். அறிவியல், தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு மற்றும் உலகளாவிய தரநிலைகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதே இந்த புதிய துறையின் தலைமையிலான குழுவின் முக்கிய நோக்கம். ஸோ புதிய தலைவரோட நோக்கம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அப்போ 3 சரியா இருக்கு, 1 சரியா இருக்கு, 2வது தப்பா இருக்கு. ஓகே, தலைவரை தவிர பாடத்திட்ட வடிவமைப்பு குழுவின் மற்ற உறுப்பினர்களும் முழுமையாக மாற்றப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. இதே தப்புமா. ஸோ கே ராஜன் போன வடிவமைப்பு குழுவில் உறுப்பினராக இருந்தவர், அவர் இன்னமும் தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்காரு. ஸோ யாரையுமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாற்ற கிடையாது. அப்போ 4ம் தப்பு. அப்போ 2வது 4வது ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்கு. 1 2 3 வந்து சரியா இருக்கு. எது சரி? 1 3 சரி. 1 3 சரியா இருக்கிறது பாம்பே. ஆப்ஷன் வந்து பாம்பேல வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். 1 3 சரி அப்படிங்கிறது சரியா. அடுத்ததா 159வது கேள்வி. ஜூலை 2 2026 அன்று நடைமுறைப்படுத்தப்பட்ட புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் திருத்தப்பட்ட வழிகாட்டலின்படி தகுதியுள்ள குடும்ப உறுப்பினர்களின் வரையறை கட்டமைப்பளவில் புதுப்பிக்கப்பட்டது. சரி, கரெக்ட் தான். பணியாளர்களின் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சான்றிருக்கும் குழந்தைகள் அல்லது திருமணமாகி வேலைவாய்ப்பில் இல்லாதவர்கள் எந்த வயது வரைக்கும் காப்பீடு எடுத்துக்கலாம், மருத்துவ காப்பீடு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 25 வயசுமா. ஸோ 25 வயது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மருத்துவ காப்பீடு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 159க்கு சி அப்படிங்கிறத பார்க்குறோம். 159க்கு சி அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து 160வது கேள்விமா. 160வது கேள்வி சரியா. 160 அப்படியே பாருமா. 2011-12 தொடங்கப்பட்ட மருத்துவ அறுவை சிகிச்சை வழங்கி அனைவருக்கும் உலகளாவிய உடல் நலம் வழங்கப்படுகிறது. ஸோ கரெக்டு. ஓகே, ஆண்டு வருமானம் 72,000க்கும் குறைவாக இருந்தால் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் பயன்பெறும் வகையில் ஏற்படுத்தப்பட்டது. மேற்காணும் கூற்றுகளால் குறிப்பிடப்படக்கூடிய திட்டம் இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் மருத்துவம் அறுவை சிகிச்சை வழங்கி உலகளாவிய உடல் நலம் தரது அரசு மருத்துவமனைகளில் தனியார் மருத்துவமனைகளில் பயன்பெறுறது. இது என்ன அப்படின்னா முதலமைச்சரோட விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம். ஆக்சுவலாக இந்த திட்டம் வந்து 2009 கலைஞர் காப்பீடு திட்டமாக தொடங்கப்பட்டு 2011-12 முதலமைச்சரோட விரிவான மருத்துவ காப்பீடு திட்டமாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். ஸோ அறுவை சிகிச்சை எல்லாமே இலவசமாக நம்ம செஞ்சுக்க முடியும். இலவசம் கிடையாது, காப்பீட்டில் நம்ம செஞ்சுக்க முடியும். அப்போ இந்த ரெண்டுமே இந்த திட்டத்தை குறிக்கிறது தான் சரியா. அதுக்கு அடுத்து 161வது கேள்வி. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள சிகரங்களை அதன் உயரத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. ஸோ வேம்படிச்சோலை, பகாசுரா, பெருமாள் மலை, முக்குருத்தி, கோட்டை மலை. அப்படியே பாரு எது எது உயரம் அப்படிங்கிறத பாருமா. அப்படியே பாரு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள உயரங்கள். தொட்டபெட்டா இருக்கு, முக்குருத்தி இருக்கு, வேம்படிச்சோலை இருக்கு, பெருமாள் மலை இருக்கு, கோட்டை மலை இருக்கு, பகாசுரா இருக்கு. அப்படியே பாரு, இந்த ரெண்டையுமே கம்பாரிசன் பண்ணி பாரு சரியா. ஃபர்ஸ்ட் என்னன்னா வேம்படிச்சோலையா, வேம்படிச்சோலையோட ஹைட் என்னன்னு பாரு. வேம்படிச்சோலையோட ஹைட் என்னன்னு 2505 சரியா. 2505 வேம்படிச்சோலை சரியா. அப்ப வேம்படிச்சோலையோட ஹைட் வந்து 2505 சரியா. அடுத்து பகாசுரா 1918. பகாசுரா அப்படிங்கிறது 1918 ஓகேவா. 1918 பகாசுரா. அடுத்து பெருமாள் மலை அப்படிங்கிறது 2234. பெருமாள் மலை அப்படிங்கிறது 2234 2234. அடுத்து முக்குருத்தி ஒன்று இருக்கு, கோட்டை மலை ஒன்று இருக்கு சரியா. முக்குருத்தி ஒன்று இருக்கு, கோட்டை மலை ஒன்று இருக்கு. ஸோ முக்குருத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2554 சரியா. கோட்டை மலை வந்து 2019 சரி. அப்படியே பாருமா 2554
இது வந்து 2019. ஓகே, அந்த வகையில் எது சார் ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முக்குருத்தி தான் ஃபஸ்ட்டு வரும். சரியா, 4 முக்குருத்தி தான் ஃபஸ்ட்டு வரும். 2500 அப்படிங்கிற அளவில் இருக்குது. அதுக்கடுத்து வந்து வேம்படிச்சோலை அப்படிங்கிறது வந்து 1. சரியா, வேம்படிச்சோலை வந்து 1. அதுக்கடுத்து வந்து என்னாவது 3வது என்ன அப்படின்னா பெருமாள் மலை, அடுத்து கோட்டை மலை, அதுக்கடுத்து பகாசுரா. ஸோ ஆப்ஷன் வந்து டியில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆப்ஷன் வந்து டியில் இருக்குது 161க்கு. ஸோ அடுத்து 162. சரியா, பின்வரும் அமைப்புகள் உருவானதன் அடிப்படையில் கால வரிசைப்படுத்துக அப்படிங்கிறத கேட்டிருக்கேன். உருவானதன் அடிப்படையில். சரியா, ஸோ அந்த வகையில் சென்னை பிராமணர் அல்லாத சங்கம், சென்னை ஐக்கிய கழகம், சென்னை நல உரிமை தென்னிந்திய நல உரிமை சங்கம், சென்னை திராவிடர் சங்கம். சரியா, அந்த வகையில் சென்னை பிராமணர் அல்லாதார் இயக்கம் 1909 அமைச்சிருப்பாங்க. ஓகேவா, பிராமணர்களோட உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கான முதல் இயக்கம். சென்னை ஐக்கிய கழகத்தை 1912 சி நடேசன் துவங்கியிருப்பார். மெட்ராஸ் யுனைடெட் லீகை சி நடேசன் துவங்கியிருப்பார். இந்த சி நடேசன் துவங்கின இந்த மெட்ராஸ் ஐக்கிய கழகம் தான் அதே 1912 பின்னாடி மெட்ராஸ் திராவிடர் சங்கமாக மாறும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஐக்கிய கழகம், அதுதான் திராவிடர் சங்கமாக மாறுது. தென்னிந்திய நல உரிமை சங்கம் 1916. அப்போ அந்த வழிவேலையில் எது ஃபர்ஸ்ட் வரணும்? சென்னை பிராமணர் அல்லாத சங்கம் ஃபர்ஸ்ட் வரணும். அப்போ இது ஃபர்ஸ்ட் இருக்கு. செகண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சியில் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஓகே, சென்னை பிராமணர் அல்லாத சங்கம். அதுக்கடுத்து சென்னை ஐக்கிய கழகம் 1912, அதுதான் திராவிடர் சங்கமாக மாறுது 1912லேயே. அப்புறம் தென்னிந்திய நல உரிமை சங்கம் 2016. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து சி. சரியா, சி தான் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததா 63வது கேள்வி. பின்வரும் சரியான இணைகளை தேர்வு செய்க. சரியான இணை டிஎன்ஜிஐஎஸ் ஜாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ் சிஸ்டம்னு இருக்கு. தப்பு. எல்காட் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு கரெக்டாக இருக்கு. டான்ஃபினெட் ஃபைபர் நெட்வொர்க் கார்பரேஷன் தமிழ்நாடு, ஃபைபர் நெட்வொர்க் கார்பரேஷன். சரியா, ஃபேக்டரி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ தப்பு. அப்புறம் ஐஎஃப்ஏடி இன்டர்நேஷனல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட், அப்போ இதுவும் சரியா இருக்கு. அப்போ 2, 4 சரி. சரியா, 1, 3 தவறு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து 164வது கேள்வி. NFHS 6 தரவுத்தாளில் குறிப்பிடப்பட்டுள்ள பின்வரும் மாநில அளவிலான குறியீடுகளின் முரண்பாடுகளின் இணைகளை கவனி. சரியா, முரண்பாடுகளோட இணைகளை கவனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம் சுகாதார காப்பீட்டில் மிக அதிக அளவிலான உயர்வு அதிகரிப்பு. சரியா, உயர்வு. ஆந்திர பிரதேசம் பெண்களின் இணைய பயன்பாட்டில் விகிதாச்சார அடிப்படையில் மிகப்பெரிய அதிகரிப்பு. ஹரியானா 6 மாதங்களுக்குட்பட்ட குழந்தைகள் தாய்ப்பால் மட்டுமே அளிக்கும் விகிதத்தில் தேசிய அளவில் மிக கடுமையான சரிவு. ஸோ இது எல்லாமே சரியா இருக்குமா? 3மே சரியா இருக்கு. ஸோ நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹெல்த் சர்வே ரிப்போர்ட்டை நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் அடிப்படையில் நீ அப்டேட் பண்ணி ஆகணும். வெஸ்ட் பெங்காலில் வந்து அதிக அளவிலான சுகாதார காப்பீடு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். 82.8% அளவுக்கு. ஆந்திர பிரதேசத்தில் வந்து இணையவழி விகிதாச்சாரம் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து ஹரியானாவில் வந்து 6 மாத குழந்தைகளோட தாய்ப்பால் விகிதம் இருக்குல்ல, தேசிய அளவை விட கம்மியாக இருக்குது. அப்போ 3மே சரி அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆப்ஷன் வந்து டி. சரியா, அடுத்து 165வது கேள்வி. சரியா, ஜீவித சரித சுருக்கம் சட்டமன்ற உறுப்பினராக எனது அனுபவம், தொழிலாளன், பிரதாப முதலியார் சரித்திரம். இதெல்லாம் வந்து நூல்கள். இதை எழுதினவங்க யாரு? அந்த எழுத்தாளர் கொடுத்திருக்காங்க. ஜீவித சரித சுருக்கம் இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் 4. அடுத்து தொழிலாளன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிங்காரவேலர். ஓகே, அதுக்கு எனக்கு சட்டமன்ற உறுப்பினராக எனது அனுபவம் அப்படின்னு சொன்ன ஒரு நூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி. ஓகே, பிரதாப முதலியார் சரித்திரம் வந்து மயூரம் வேதநாயகம் பிள்ளை. ஓகே, அப்போ இதோட ஆப்ஷன்ஸ் பாருங்க. 4, 3, 2, 1. ஆப்ஷன் வந்து சீல இருக்கு. 4, 3, 2, 1 ஆப்ஷன் சீல இருக்கு. 66வது கேள்வி. தமிழகத்தில் சில மாவட்டங்களில் இந்தியாவின் முதல் பிரத்யேக கடல்சார் ஏற்றுமதி சிறப்பு பொருளாதார மண்டலத்தை மத்திய அரசு அறிவித்தது. சரியா, கடல்சார் ஏற்றுமதி சிறப்பு பொருளாதார மண்டலத்தை அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்திற்காக கீழ்வரும் எந்த மாவட்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன மாவட்டங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ கடல்சார் ஏற்றுமதி மாவட்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, கடல்சார் ஏற்றுமதி மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து கடல்சார் ஏற்றுமதிக்கான சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்க போகிறாங்க. அதுக்கான அடையாளம் கொள்ளப்பட்ட மாவட்டங்கள் அப்படின்னா ஒரு என்னென்ன மாவட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோமா. ஸோ அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டம் இருக்கும். அடுத்து திருவள்ளூர் மாவட்டம் இருக்கும். விழுப்புரம், திருவள்ளூர் மாவட்டங்கள் இருக்கும். அப்புறம் தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்கள் இருக்கும்.
கடல்சார் ஏற்றுமதியில் பூங்காக்கள் அமைக்க போகுது, சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்க போகுது. நாகப்பட்டினம் அண்ட் கடலூர் வந்து கடல் இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க சொல்லலை. அப்போ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா 1, 2, 4, 6 ஆப்ஷன் வந்து பாம்பே. 1, 2, 4, 6 ஆப்ஷன் பாம்பேல இருக்கு. சரி, அடுத்து 167வது கேள்வி. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 17ஆம் தேதி ஈவே ராமசாமியின் பிறந்த நாள் எந்த ஆண்டு முதல் சமூக நீதி நாளாக கொண்டாடுறாங்க? தமிழ்நாடு சமூக நீதி நாள் செப்டம்பர் 17 பெரியாருடைய பிறந்த நாள். ஸோ 2021 வந்து கொண்டாடுறாங்கம்மா. ஸோ அதான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து ஏ, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இதே வருஷம் செப்டம்பர் 5, அக்டோபர் 5 தனிப்பெரும் கருணை தினம், வள்ளலாருடைய பிறந்தநாள். அதே மாதிரி 2022 ஏப்ரல் 14 அம்பேத்கருடைய பிறந்த நாளை சமத்துவ நாளா அறிவிக்கிறாங்க. சமத்துவ நாள். ஓகேவா? ஸோ 167வது கொஸ்டின் பார்த்தாச்சு. அடுத்து 168வது கொஸ்டின். ஓகே, அப்படியே பாருமா. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களால் நலம் தமிழ்நாடு எனும் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தளம் ஜூலை 14, 2026 அன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டது. சரி, ஜூலை 14 அன்னைக்கு தான் தொடங்கி வச்சாங்க. இந்நிகழ்வுக்கு போது அரசு மருத்துவக் கல்லூரிகள், மாவட்ட மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் எவ்வளவு மதிப்புள்ள சுகாதார கட்டமைப்பு திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 கோடி இருக்கு, 95 கோடி இருக்கு, 110 கோடி இருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 139 கோடி. சரியா? 139 கோடி. சரியா? அடுத்த 69வது கேள்வி. தவறான இணையை தேர்வு செய்க. தவறான இணை. ஓகே, டிஎன் டிக்ஸா எந்த நேரத்திலும் எங்க வேணாலும் கத்துக்கிறதுக்கான ஒரு ஆப். கரெக்ட். லேம்ப் செயலி, திருடப்பட்ட இருசக்கர வாகனங்கள் செல்போன்களின் நிலையை கண்டறிய லேம்ப் கிடையாது, இது பஸ் ஸ்டாப்காக வரும். அப்ப இது தப்பு. ஓகே. தமிழ்நாடு பண்ணை செயலி, பூச்சி நோய் முன்னேற்ற அறிவிப்பு மற்றும் நீட் அடிப்படையிலான விவசாயங்கள். ஸோ இது சரி. டான்சிட்கோ அப்படிங்கிறது மின்சார கட்டணத்தை செலுத்துறதுக்காக, இதுவும் சரி. அப்போ இதில் தவறானது லாம் செயலி மட்டும்தான். அப்போ பாம்பே வந்து தப்பாக இருக்கு. ஸோ கடைசியாக லாஸ்ட் கொஸ்டின் நம்ம வரோம். 170வது கொஸ்டின், அதாவது அட்மினிஸ்ட்ரேஷனோட லாஸ்ட் கேள்வி. தகுதியுள்ள முதல் முறை தாய்மார்களுக்கு ஆதரவளிக்கும் நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா திட்டத்தின் நிதி பங்கீடு எவ்வளவு? ஸோ பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா 2017 தொடங்கப்பட்ட திட்டம். ஸோ அந்த திட்டம் அடிப்படையில் தமிழ்நாட்டில் மகப்பேறு நிதி உதவி திட்டம் இருக்குமா? இந்த மத்திய அரசோட மகப்பேறு நிதி உதவி திட்டத்தில் நிதி உதவி எவ்வளோ அப்படின்னா 60:40. சென்ட்ரலுக்கு 60, ஸ்டேட்டுக்கு 40. ஸோ அந்த வகையில் ஆப்ஷனில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போமா? 100% மத்திய அரசு கிடையாது. மாநிலம் மற்றும் மத்திய அரசு வந்து 60:40. ஸோ இதை வந்து சாய்மா ஸ்டேட்டு தான் 60%, மாநில அரசு தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 40% வந்து மத்திய அரசு கொடுப்பாங்க. அந்த வகையில் 60:40 அப்படிங்கிற விகிதத்தில் பிரிக்கிறாங்க. இதுதான் கரெக்டாக வரும். ஸோ அந்த வகையில் பி வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ மத்திய அரசு உதவி எதுவுமே இங்கே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் தப்பு. 50% தப்பு. 60:40 அப்படிங்கிற கேள்வி தான் சரியான ஒன்று. அப்போ அந்த வகையில் பாம்பே அப்படிங்கிறத நம்ம சரியாக எடுத்திருக்கோம். சரியா? அப்போ 170 கேள்விகளுக்கும் நம்ம சரியாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு நம்ம முடிச்சாச்சு. ஸோ யூகியானில் நீங்கள் வந்து அடுத்தடுத்த தேர்வுகள் வந்து ஒரு ஜிஎஸ் டாப்பிக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தேர்வுகள் வச்சுட்டு இருக்கோம். ஸோ யூகியானை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். குரூப் 1க்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து 70 கேள்விகளை நம்ம முடிச்சு கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ வரக்கூடிய நாட்களில் இன்னமும் நம்ம கேள்விகள் நம்ம நிறைய பார்ப்போம். சரிங்களா? ஸோ வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.